ஷேலிமே மறுபடியும் அனைவருக்கும் வணக்கம். தமிழர் பாரம்பரியங்களில் தொன்று தொட்டு நடைபெறும் நிகழ்வுகள் பல. அவ்வகையில ஒரு நிகழ்வினை மங்கள விளக்கேற்றி தொடங்கி வைத்தல் நமது மரபு. இணைய வழியில் நடைபெறும் திருமந்திர கற்கை நெறியின் தொடக்க விழாவின் முதல் நிகழ்வாக பேரவையின் பொறுப்பாளர் செல்வன் டினோஜன் கலாரஞ்சன் அவர்கள் மங்கள விளக்கேற்றி இந்நிகழ்வினை தொடங்கி வைப்பார். நன்றி. அடுத்த நிகழ்வாக இயற்கை மற்றும் போரினால் இறந்த அனைத்துலக பொது மக்களையும் எமது தாயக மண்மீட்பு போரில் வீரச்சாவினை தழுவிக்கொண்ட மாவீரர்களையும் நாட்டு பற்றாளர்களையும் ஸ்ரீலங்க இந்திய படைகளால் கொல்லப்பட்ட பொதுமக்களையும் நினைவு கூர்ந்து அகவணக்கம் செலுத்துவோமாக. நிறைவு செய்வோம். அடுத்த நிகழ்வாக தமிழ் பண்பாட்டு பேரவையின் பொறுப்பாளர் செல்வன் டினோஜன் கலாரஞ்சன் அவர்கள் ஆற்றுவார். அனைவருக்கும் வணக்கம். மாந்தனை தெளிவுபடுத்துறதும் அறிவூட்டுறதும் அவனை புரிதலை ஏற்படுத்துறதும் தான் இந்த கல்வியினுடைய பயனாக இருக்குது. அதே போல இந்த திருமூலரினுடைய திருமந்திரம் அறிவியல், தத்துவம், வாழ்வியல், யோகநெறி, மருத்துவம் என்று பல்வேறு விடயங்களை தன்னகத்துல தாங்கி இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்வியாக விளங்குகின்றது. அந்த கல்வியினை இந்த ஜெர்மனில மாநில இருந்தாலும் சரி, ஐரோப்பிய மாநிலையா இருந்தாலும் சரி, இந்த சிறார்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துல இந்த திருமந்திர கற்க நெறிய திருமூலர் ஆய்விருக்கையினுடைய நூல்களை அடிப்படையாக கொண்டு அவர்களோடு இணைந்து நாங்கள் இந்த கற்க நெறிய தொடக்கி இருக்கிறோம். அதனுடைய தொடக்க விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்றுக் கொள்கின்றேன். திருமூலர் ஆய்விருக்கையினுடைய நிறுவனர் பேராசிரியர் முனைவர் தி மகாலட்சுமி அம்மா அவர்கள்தான் இந்த திருமந்திரத்தை வேறு இடங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பெரு எண்ணத்தை கொண்டிருந்தவங்க. அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு எங்களுடைய மண்ணில், நாங்கள் ஜெர்மன் மண்ணில் இந்த திருமந்திர கற்க நெறிய கொண்டு போறதுக்கு ஒரு ஒரு அவற்றை எண்ணத்தை நாங்கள் வெளிப்படையாக கொண்டு நாங்கள் இங்கே செயற்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்களையும் இந்த இடத்துல நாங்கள் வரவேற்றுக் கொள்றோம். அவர் தவிர்க்க முடியாத காரணத்தினால வர முடியலை. இருந்தாலும் அவருடைய உள்ளம் அப்படியும் இங்குதான் இருக்கும். அவர்களையும் நாங்கள் இந்த இடத்துல வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்ததாக தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திருமூலர் ஆய்விருக்கையின் பணியாளர், யோகநெறி பயிற்றுனராக இருக்கக்கூடியவர் திரு வி மோகன் அவர்களை பேரவை சார்பில் வருக வருகவென்று வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்த சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் பழந்தமிழர் வாழ்வியல் ஆய்வு மைய நிறுவனரும் திருமூலர் ஆய்விருக்கையில தன்னை தன்னார்வலராக இந்த திருமூலருடைய திருமந்திரத்தை எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னார்வலராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு ராஜ்குமார் அவர்களையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருகவென்று பேரவை சார்பில் வரவேற்றுக் கொள்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய பேரவையினுடைய உறுப்பினர்கள் மற்றும் இந்த பேரவையினுடைய மதியுரைஞர்களாக இருக்கக்கூடிய சைவ புலவர் திரு தங்கரட்டன் ராஜா மற்றும் திருமதி கலாசிரி தங்கரட்டன் ராஜா அவர்களையும் இந்த இடத்துல நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அவர்களும் தவிர்க்க முடியாத காரணத்தினால ஓண பண்டிகை ஒன்று இருக்கிறது வேறு மாநிலத்துல, அந்த அந்த விடயங்களுக்காக அங்கே சென்றிருக்கின்றார்கள். இணையம் வழிவகுத்தால் அவர்கள் இடையிலே வந்தங்களோடு கலந்து கொள்வார்கள். அவர்களையும் இந்நேரத்தில் நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெற்றோர், ஆசிரியர்கள் மற்றும் தமிழாளி ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லோரையுமே நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாம இன்று எங்கள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்குவதற்காக
பேரவையினுடைய உறுப்பினர் கபிலேசன் கமலஹாசன் அவர்களும் வந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். அத்தோடு இந்த சைவ நிகழ்வாக இருந்தாலும் எங்களுடைய திருமந்திரம் பொதுப்படியாக இருந்துதான் எல்லா மதத்தையுமே பொதுப்படியாக பேசுகின்றது. அது போலத்தான் எங்களோட நிகழ்வுக்கு இஸ்லாமிய மதத்தினை தழுவக்கூடியதாக இருந்தாலும் அவர் இந்த நிகழ்வினை தொகுத்து வழங்குவதற்காக வந்திருக்கின்றார். செல்வி பாத்திமா உபைதுல்லா அவர்களையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. அடுத்த நிகழ்வாக எமது விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை வந்திருக்கின்றார் திருமூலர் ஆய்வறிக்கையின் பணியாளர் திரு வே மோகன் அவர்கள். வருக வருகவென வரவேற்றுக் கொண்டு, இவர் யோக நெறியில் முதுகலை பட்டம் பெற்றவர். திருமந்திரமும் வாழ்வியலும் என்ற பாடத்தில் முதுநிலை பட்டயம் பெற்றவர் மற்றும் சிறந்த யோக பயிற்சியாளராக விளங்குபவர். திரு வே மோகன் அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே என்று அனைத்து மகான்களை மனமாற வணங்கி இந்த உரையை தொடங்குகிறேன். இது ஒரு உன்னதமான தருணம். திருமந்திரம், திருமூலர் கற்கை நெறி, திருமூலர் திருமந்திர கற்கை நெறி மூலம் திருமந்திரத்தை ஜெர்மனி மண்ணில் ஒரு தொடக்க விழாவாக இன்று தொடங்கியுள்ள இந்த தருணத்தில் இந்த பாடத்திட்டத்தினை பயில வந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும், இதை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் பண்பாட்டு பேரவையின் பொறுப்பாளர் திரு டினோஜன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும், திருமூலர் ஆய்விற்கையின் சார்பாகவும் இருக்கையின் நிறுவனர் முனைவர் திரு மகாலட்சுமி அம்மையார் அவர்களின் சார்பாகவும் அனைத்து மாணவர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பது திருமூலர் பெருமானாரின் ஒரு வாக்கு. அந்த வாக்கிற்கிணங்க இந்த திருமந்திரத்தை உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு உன்னதமான ஒரு நோக்கம் கொண்டது இந்த திருமூலர் ஆய்விற்கையின் நோக்கம். அதற்கு தன் உடல் பொருள் ஆவி என்ற அனைத்தையுமே கொடுத்து இந்த திருமந்திரத்தை ஒரு கல்வி திட்டமாக உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கத்தில் அதற்கு அந்த திருமந்திரத்துக்கு ஒரு கல்வி திட்டத்தை அமைத்து திருமூலர் ஆய்விற்கையின் மூலம் சான்றிதழ் படிப்பு, பட்டய படிப்பு, முதுநிலை பட்டய படிப்பு போன்ற பாடத்திட்டங்களை அமைத்து மாணவர்களின் தங்கள் படிப்புக்கு ஏற்ற வகையில் அவர்கள் அதனை தேர்வு செய்து கொண்டு சான்றிதழ், பட்டயம், முதுநிலை பட்டயம் போன்ற படிப்புகளை பயில வேண்டும் என்று பாடத்திட்டங்களை அமைத்து இதை வழிவகுத்து குறைந்தது இதுவரையில் 5 ஆண்டு காலமாக 2500 மாணவர்களை பயிற்றுவித்த பெருமைக்குரியவர் நமது திருமூலர் ஆய்விற்கையின் நிறுவனர் முனைவர் திருமதி மகாலட்சுமி அம்மையார் அவர்கள். அந்த வகையிலே இந்த திருமந்திரமும் வாழ்வியலும் என்ற ஒரு கல்வியை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்லும் வகையில் ஜெர்மனியில் இன்று நடக்க இருக்கும் தொடக்க விழா வரலாற்று சான்றிதழ், வரலாற்றிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு கல்லினை பொறிக்கக்கூடிய அளவில் இந்த நிகழ்வு இன்று நடந்து கொண்டிருக்கிறது. திருமந்திரம், திருமூலர் பற்றி ஒரு சிறு குறிப்பாக எனது இந்த உரையை தொடங்குகிறேன். திருமூலர் உலக மக்கள் அனைவரும் உய்ய வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கிலே இந்த திருமந்திரம் என்ற ஒரு நூலை 3000 பாடல்களாக 9 தந்திரங்களாக ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 பாடல்கள் நமக்கு கொடுத்துள்ளார். அவர் வரலாற்றை படிக்கும்போது நமக்கு என்ன ஒரு விளக்கம் தெரிகிறது என்றால், அவர் தான் பெற்ற இந்த இன்பத்தை, இறை அனுபவத்தை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு பெரும் நோக்கில் படைக்கப்பட்டது இந்த திருமந்திரம்.
ஸோ அந்த திருமந்திரத்தை மாணவர்கள் அனைவரும் பயில வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்கு இணங்காக அம்மையார் அவர்கள் பாடத்திட்டத்தை அமைத்து நமக்கு வழிவகுத்து கொடுத்துள்ளார்கள். இந்த கல்வியானது ஒரு வாழ்க்கை கல்வி, இது ஒரு அறநெறி கல்வி, இது ஒரு நன்னெறி கல்வி. வாழ்க்கையில் மனிதனாக வாழ்வது எப்படி, மனதை நன்றாக வைத்துக் கொள்வது எப்படி, மகிழ்ச்சியுடன் மன அமைதியுடன் வாழ்வது எப்படி, அறியாமையை போக்கி நம் எப்பொழுதும் விழிப்புணர்வோடு இருப்பது எப்படி போன்ற வினாக்களுக்கு நமக்கு விடை அளிக்கும் வகையில் இந்த திருமந்திரம் நமக்கு அமைந்துள்ளது. அதற்கு ஒரு சான்றாக ஒரு திருமூலர் பாட்டையும் நான் இங்கு பகிர கடமைப்பட்டுள்ளேன். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. இந்த பாடல் மூலம் நாம் விளங்கிக் கொள்வது என்ன என்றால், ஒரு மனிதன் தன்னை செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க, நான் யார் என்று தெரிந்து கொள்வது எப்படி, அதன் மூலம் நம் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்வது எப்படி போன்ற விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சான்றாக இந்த பாடல் நமக்கு அமைந்துள்ளது. அந்த வகையிலே ஒவ்வொரு பாடலும் வாழ்க்கையில் உன்னத நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு படிநிலைகளாக அமைந்ததுதான் இந்த திருமந்திரம். இந்த திருமந்திரத்தை அனைத்து மாணவர்களும் பயின்று இந்த தங்கள் வாழ்வில் உன்னத நிலை அடைந்து நல்ல மாணவர்களாகவும் சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மாணவர்களாகவும் அமைய வேண்டும் என்று கூறி திருமூலர் ஆய்விருக்கையின் சார்பாகவும் முனைவர் மகாலட்சுமி அம்மா அவர்களின் சார்பாகவும் தமிழ் பண்பாட்டு பேரவைக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. விழாவின் அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினராக தமிழ்நாட்டிலிருந்து வருகை தந்திருக்கும் மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் வந்திருக்கிறார். இவர் பழந்தமிழர் வாழ்வியல் ஆய்வு மைய நிறுவனராகவும் ஆயுர்வேத ஒருங்கிணைந்த மருத்துவ ஆராய்ச்சி மைய நிர்வாக இயக்குநராகவும் செயற்படுகின்றார். அது மட்டுமன்றி திருமூலரின் திருமந்திரத்தின் சிறப்பை பறைசாற்ற திருமூலர் ஆய்விருக்கையில் தன் ஆர்வலராக தன்னை இணைத்து பணியாற்றுகிறார். இவரை சிறப்புரையாற்ற தமிழ் பண்பாட்டு பேரவை அழைக்கின்றது. வணக்கங்க, நான் டாக்டர் ராஜ்குமார். ஒரு மருத்துவருக்கு இப்படி தமிழ் மேல ஒரு ஆர்வம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். பட் 2017 என்னோட பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என்னோட தாத்தா ஒரு வைத்தியர், எங்க அப்பா ஒரு டாக்டர், எங்க அம்மா ஒரு டாக்டர். நான் பிராக்டிஸ் பண்ணதுக்கு முன்னாடி நான் ஸ்டடீஸ்ல இருக்கும்போது எங்க தாத்தா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். நான் சின்ன வயசுல பார்த்த பேஷண்ட்ஸ் இப்பவும் வந்துட்டு இருக்காங்க, ஏன் அப்படின்னு நான் கேட்டேன். நான் வியாதிலாம் அப்படிதான் இருக்கும், அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருக்கும்னா எவ்வளவு காலம்னு அதை நம்மளால முடிவு பண்ண முடியாது ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த ஒரு வார்த்தை தான் என்னை மருத்துவரா என்னை உயர்த்துச்சு. அப்ப நான் ஒரு முடிவு எடுத்தேன். நான் இன்கேஸ் நான் டாக்டரா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். எக்ஸாம்பிள், நீங்க தமிழ்நாட்டுல இருந்தீங்கன்னாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, ஒரு ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, இது எத்தனை மணி நேரத்துல நம்ம போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களோட திட்டத்தை நீங்க வடிவமைச்சிட்டீங்க. பட் அதே மாதிரிதான் ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா அந்த நோய் குணமாகிறதுக்கான காலத்தை கண்டிப்பா ஒரு மருத்துவரால தீர்மானிக்க முடியும். ஸோ அதுதான் என்னோட முதல் படிக்கட்டு. ஸோ அதுல ஆரம்பிச்சதுதான் என்னோட முதல் மருத்துவ பயணம். ஸோ அதுல நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட அந்த வெற்றியை அடைய ஆரம்பிச்சேன். பட் அப்பயும் என்னோட வெற்றி நிரந்தரமா இல்லை. ஏன் அப்படின்னா அந்த வியாதி கடுமை குறைஞ்சதை ஒழிய அந்த வியாதியில இருந்து அவங்களால முழுசா வெளியே வர முடியல. அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த வியாதி போயிடுச்சுன்னு நினைச்சும் போது திருப்பி அந்த வியாதி வர ஆரம்பிச்சு. அப்பதான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது, சிங்கிள் மெடிக்கல் சிஸ்டம் நாட் கியூர் ஆல் டிசீசஸ். அதாவது ஒரு மருத்துவ முறையை மட்டும் வச்சுட்டு நம்மளால நோய்களை குணமாக்க முடியாதுன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்தேனாங்க. அந்த முறையில தான் அப்ப என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்பயே ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னோட பிராக்டிஸ்ல இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நான் மற்ற மருத்துவ முறை நண்பர்களை வச்சுட்டு மருத்துவ முறைகளை நான் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அதுல எனக்கு சக்சஸ் கிடைக்கல. இது ஒரு நிலைக்கு வர முடிய மாட்டேன்.
ஸோ அப்போ முடிவு பண்ணேன், ஸோ இதை வந்து நாமளே ஏன் படிச்சா ஆகும்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 4 நாள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மற்ற 3 நாள் நான் படிக்க ஆரம்பிச்சேன். ஸோ அப்படிதான் அந்த எனக்கு பேருக்கு பின்னாடி ஆயுர்வேதா மற்றும் ஒருங்கிணைந்த மருத்துவ ஆராய்ச்சியாளர் அப்படின்ற அந்த போர்ஷனுக்குள்ள நான் மாற்றினாங்க. ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்னால வந்து ஈஸியா சக்சஸ் பண்ண முடிஞ்சது. என்னால் நிறைய என்ன சொல்றது அப்படின்னா பெரிய பெரிய வியாதிகளை பார்க்கறது டாக்டர்ஸ் அதிகமா இல்லை. அப்ப நான் வந்து அதுல நிறைய சக்சஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இது போயிட்டே இருக்கும்போது தான் 2017 இது வரைக்கும் நம்ம என்னடா சாதிச்சிருக்கோம்னு சொல்லி திரும்பி பார்த்தேன். நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, நான் எங்கிட்ட வர பேஷண்ட்ஸை வந்து கியூர் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நோய்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 2009 2010 இருந்து புது புது வியாதிகள் நம்மளை நோக்கி வர ஆரம்பிச்சு. சார்ஸ், டெங்கு, ஸ்வைன் ஃப்ளூ. ஸோ அதோட எண்டு தான் நம்ம 2019 பார்த்த கோவிட். ஸோ 2017 இதை திரும்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது வியாதிகளோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. இதை நம்ம எப்படி சரி பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது தான் எந்த காலகட்டத்துல வந்து நம்மளோட மனிதர்கள் வந்து நோய் இல்லாம வாழ்ந்துருக்காங்க அப்படின்ற என்னோட ஆராய்ச்சியில என்னை கொண்டு விட்டதுதான் இடம் தான் வந்து பழந்தமிழர். ஸோ பழந்தமிழர் எந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க அப்படின்ற அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்து பழந்தமிழர் வாழ்வியல் ஆய்வு மையம். அந்த அமைப்பை ஆரம்பிச்சு அது மூலயமா நிறைய பேரை சந்திக்க ஆரம்பிச்சேன். அப்படி நான் சந்திச்ச ஒரு முக்கியமான நபர் தான் திருமூலர் ஆய்வறிக்கையோட மகாலட்சுமி அம்மா. ஸோ அவங்கள்ட்ட தான் அது வந்து இன்னொரு வடிவமைப்புக்குள்ள வந்துச்சு. அப்ப அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, உன்னோட பணியும் என்னோட பணியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீ வந்து திருமந்திரம் மூலயமாவும் திருமூலர் ஆய்வறிக்கை மூலயமாவும் உன்னோட இதை வந்து நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லி அப்படிதான் நீங்க பார்க்க பயன்படுத்துறீங்க தன்னார்வலர்கள். ஸோ அந்த தன்னார்வலராக நான் ஜாயின் பண்ணது வந்து அப்ப 2017 எண்டுல. ஸோ அதுல இருந்து இது வரைக்கும் போயிட்டு இருக்கோம். பட் என்ன ஒரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு தலைமுறையோட முக்கியமான கடமை நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன கொடுக்க போறோம்ன்றதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆனா கடந்த சில தலைமுறையெல்லாம் நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது உங்க உலகத்தை நீங்க கொஞ்சம் சுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். அது எந்த நாடா இருந்தாலும் சரி, நாம இன்னைக்கு என்ன சொல்றது, ஒரு நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் வரைக்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம மாசுபடுத்தி வச்சிருக்கோம். பட் ஒரு தலைமுறை வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுத்துட்டு போற முக்கியமான விஷயம் என்ன? நல்ல காத்து, நல்ல தண்ணி, நல்ல உணவு, நல்ல மருத்துவம். ஸோ நான் மருத்துவம் சொல்லும்போது இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். ஸோ ஒரு விவசாயி கரெக்டா இருந்தாருன்னா டாக்டருக்கு வேலை கிடையாது. டாக்டர்ன்றவர் எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தான். ரைட் ஹேண்ட்ன்றவங்க ஒரு அக்ரிகல்ச்சர் மேன். ஒரு அக்ரிகல்ச்சர் மேன் கரெக்டா இருந்தாருன்னா ஒரு டாக்டருக்கு வேலை கிடையாது. ஸோ அந்த அக்ரிகல்ச்சர் பார்த்தோம்னா நம்ம பண்டைய விவசாயம், இந்த பழந்தவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் வந்து மேம்போக்கான வாழ்வியலை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வாழ்வியல் பேஸ் பண்ணி தான் என்னோட ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு. அந்த ஆராய்ச்சியில தான் இந்த திருமூலர் ஆய்வறிக்கை. திருமூலரும் வந்து அதே கேஸ் வந்து எல்லா விதங்களும் டச் பண்றாரு. திருமணத்தை இல்லாத விஷயங்களே கிடையாது. திருமணத்தை நீங்க மருத்துவத்தை பார்க்கலாம், யோகத்தை பார்க்கலாம், விஞ்ஞானத்தை பார்க்கலாம், மக்களோட வாழ்வியலை பார்க்கலாம், நம்மளோட அருமையான தமிழ் மொழியை பார்க்கலாம். ஸோ அந்த மூலியமா திருமூலர் ஆய்வறிக்கை வந்து பல வகுப்புகளை, பல கோர்ஸ்களை, பல விதமான பட்டயத்துல இருந்து முதுநிலை பட்டயம், சான்றிதழ் படிப்பு, நிறைய பட்டயங்களை நடத்திட்டு அந்த பட்டயங்களோட அந்த படிப்போட முக்கியமான நோக்கம் திருமூலரோட திருமந்திரத்தை வந்து உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுதான். ஸோ அதுல வந்து உங்களோட பேரவை இணைஞ்சு இந்த ஒரு விஷயத்த நடத்துன்றது நல்ல பெருமைக்குரிய விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நம்மளோட மொழி, இந்த என்ன சொல்றது, இன்னைக்கு எல்லாருமே நம்ம சொல்றோம்ல, உலகத்தோட முதல் மொழி தமிழ்னு சொல்றோம்ல, அது வெறும் வாக்காதான் இருக்கு. அதை நிரூபிக்கிறதுக்கு தேவையான எந்த ஒரு முயற்சியும் பெரிய அளவு நடக்கல. ஸோ முதல் மனிதன் நாம தான் சொல்றோம், முதல் வேளாண்மை, முதல் மருத்துவம். ஏன்னா தமிழ் மருத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து உருவானதான் ஆயுர்வேத மருத்துவம். பட் ஆயுர்வேத மருத்துவத்துக்கு இருக்கிற மதிப்பு வந்து நம்மளோட தமிழ் மருத்துவம் கிடையாது. உலக நாடுகள்ல பல நாடுகள்ல வந்து நம்மளால தமிழ் மருத்துவத்தை வந்து பிராக்டிஸ் பண்ண முடியாது. ஆனா ஆயுர்வேதத்தை உங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய முரண்பாடான விஷயங்கள் நிறைய நம்ம நாட்டுல இருக்கு. ஸோ ஒரு குழந்தை, ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைய உருவாக்குறாங்க, ஒரு குழந்தைய வளர்க்கணும், அந்த குழந்தை நல்லபடியா வளரணும்னு நினைக்கும் போது அதுக்கு முக்கியமான விஷயங்களா ஒரு பணத்தையோ இல்ல நிலத்தையோ இல்ல இந்த மாதிரி விஷயங்களை நினைக்கிறாங்க. பட் அந்த குழந்தை பூமிக்கு வரும்போது அந்த குழந்தை நல்லா காற்றை சுவாசிக்கணும், நல்ல தண்ணியை குடிக்கணும், நல்ல உணவை சாப்பிடணும், நல்லதும் வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்து நம்மளோட கவனம் அதிகமா இருக்கும். அதுக்கு ஒரு ஊன்றுகோலா இல்ல ஒரு தூண்டா வந்து நம்ம திருமூலர் ஆய்வறிக்கை இருக்கு. அது நிச்சயம் வந்து பெருமைப்படுற விஷயம் தான். ஸோ இன்னைக்கு மகாலட்சுமி அம்மா கூப்பிட்டு என்னை கண்டிப்பா இந்த இதுல கலந்துக்கணும், நீங்க ஒரு நல்ல விஷயம் அது அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா நான் கலந்துக்கிறேன். ஸோ அது மூலயமா எங்க திருமூலர் கல்வியை வந்து
நீங்க உங்க நாட்டுல வந்து கொண்டு போறன்றது நல்ல பெருமைக்குரிய விஷயம் தான். ஸோ இதுல வந்து என்னோட முழு ஒத்துழைப்பும் எப்பவுமே உங்களுக்கு கூட இருக்கும். எந்த விதமான ஒரு கேள்வியும் கூட எங்கிட்ட நீங்க கேட்கலாம், ஒரு மருத்துவரா இருக்கிறதுனால. ஓகேவா? நன்றிங்க, வணக்கம். இதை பேச வாய்ப்படுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இந்த திருமந்திரத்துல வந்து யோகநரியும் மருத்துவமும் கொட்டி கிடக்குது. நாங்கள் இந்த திருமந்திரத்தை முழுமையா வாசிச்சு அதை தெளிவா நாங்கள் பிளகி கொண்டோம்னு சொல்லிச்சுன்னா எங்களுடைய ஆயுளையும் நாங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். இந்த ஆயுளை பெருக்கிக் கொள்வதன் ஊடாக இறைவனுடைய திருவடியை அடையக்கூடிய வழிமுறைகளையும் நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில குறுகிய காலத்துல நாங்கள் சொல்லியிருந்த நாங்கள் அம்மாவால வர முடியாதபடியினால திரு மோகன் அவர்களையும் திரு திரு ராஜ்குமார் அவர்களையும் இதோட இணைத்திருக்கின்றார். ராஜ்குமார் அவர்களுக்கு வந்து இன்றுதான் நான் நினைக்கிறேன் ஒரு மத்தியானம் போலுதான் அவருக்கு அம்மா சொல்லியிருப்பார், பொண்ணு போய் வாருங்கன்னு. நன்றி ரெண்டு பேரும். உங்களுடைய இந்த அங்க 10 மணி ஆயிருக்கும் அந்த நேரத்தை பொருட்படுத்தாது இந்த நிகழ்வுக்கு வந்து எங்களுக்கான இந்த சிறிய உரையினை தந்தமைக்கு மிக்க நன்றி. தமிழ்ல ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், அது எந்த நேரமா இருந்தாலும் சரி, கண்டிப்பா எங்களால முயற்சி கலந்து. நன்றி. நன்றி. அடுத்ததாக தாய்மொழி தமிழின் பிரிவுகளில் ஒன்றாக திகழ்வது இசை. அவ்விசைக்கு முதலாயமைவது அருளாளர்கள் அருளிய தேவார திருமுறைகள். இறைவனை இசை மூலம் மகிழ்விப்பது பன்னிசையான தேவாரம். அவ்வகையில் செல்வன் லவன் ராசையா அவர்கள் பன்னிசைப்பார். திருச்சிற்றம்பலம். பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தாமடவாதே நினைக்கின்றேன் மனதுன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அடுதுறை உள் அத்தா உனை காலாயினி அல்லே நிழலாமே. திருச்சிற்றம்பலம். மந்திரமாவது நீரே, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவதும் நீரு, தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளதும் நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திருவாளவாயான் திருநீரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. அடுத்த நிகழ்வாக தமிழ் பண்பாட்டு பேரவையின் உறுப்பினரும் பிரான்ஸ் வாழ் தமிழரும் என்னென்று சொல்றேன்னு தெரியல, எவ்வளவோ சமயங்களுக்காக இந்த உலகத்துல எத்தனையோ யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியா இதை நான் பார்க்கிறேன். செல்வி பாத்திமா இமாசா உபைதுல்லா அவர்கள் எமது பண்பாட்டு பேரவையில நிறைய விடயங்களுக்கு பெரிய உதவியாக, நாங்க ஜெர்மன்ல பேரவையை நடத்தி கொண்டிருக்கிறோம், ஆனா பிரான்ஸ்ல இருந்து தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி, அதுவும் திருமந்திரம் என்னன்னு சொல்றேன், இந்த இடத்துல திருமந்திரம் உலக பொதுமறை திருக்குறள் இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு பொது இதாக வரப்போகுதுன்னு நினைக்க, அதுவும் எங்கட இடத்துல இருந்து எங்கட பேரவையில இருந்தது வரப்போதுன்னு நினைச்சு நான் மிக மிக பெருமை அடைகின்றேன். அவர் எமது தமிழ் பண்பாட்டு பேரவையின் பணிகள் பற்றி ஒரு சிறு விளக்கத்தை உங்கள் அனைவருக்கும் தருவார். இங்க வருகை தந்திருக்கும் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம். எங்களுடைய பண்பாட்டு பேரவை தமிழ் மொழியை வளர்ப்பதிலும் மக்கள் சார்ந்த பணியிலும் கடந்த 5 ஆண்டுகளாக ஈடுபட்டு வருகின்றது. பாப்புனைதல், சிறுகதை எழுதுதல் போன்ற போட்டிகளை இலக்கிய குழுமத்தினூடாக நாங்கள் இணைய வழியில நடத்தி வருகின்றோம். அது மட்டும் இல்லாம கேளின் மாநகரில் நடைபெறும் நகர விழாவிலையும் இணைந்து செயற்படுகிறோம். இப்ப வருகின்ற 7ஆம் நாள் 9ஆம் மாதம் நடைபெறும்
நகர விழாவிற்கு தங்களையும் அன்போடு அழைக்கின்றோம். அதாவது இந்த 7ஆம் தேதி 9ஆம் மாதம் நடைபெற இதுக்கும் நாங்கள் கடந்த ஆண்டும் பங்கு பற்றினோம், இந்த ஆண்டும் பங்கு பற்றோம். உங்களையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறோம். தமிழ் மொழி சார்ந்த கற்கை நெறிகளும் எமது பேரவையினூடாக நிகழ்த்தப்பட்டு வருகின்றன. அதன் விரிவாக இளங்கலை தமிழியல் பட்டப்படிப்பினை பேரவையினூடாக நீங்களும் இணைஞ்சு கற்றுக்கொள்ளலாம். சமயம் சார்ந்த கற்கை நெறியின் தொடக்கமாக அறிவு நெறி கற்கை தொடங்கியது. அதன் விரிவாக பேரவையால் திருமந்திர கற்கை நெறி திருமூலர் ஆய்விரிக்கை நூல்களை அடிப்படையாக கொண்டு இன்றிலிருந்து தொடங்கப்படுகின்றது. சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற வகையில் திருமந்திர கற்கை நெறி அறிமுகமாக உள்ளது. இன்று சிறுவர்களுக்கான திருமந்திர கற்கை நெறியை தொடங்குவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து எங்களுடைய பண்பாட்டு பேரவையின் பொறுப்பாளர் செல்வர் டினோஜன் கலாரஞ்சன் அவர்களை இறை வழிபாட்டை நடத்துவார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இறை வழிபாட்டுக்கு முன்னதாக இந்த இடத்துல நாங்கள் ஒரு சிறப்பான ஒரு விடயத்தை அறிவிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் போன ஆண்டிலிருந்து கேளின் மாநகர்ல இந்த வட மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நகரம் கேளின் என்ற ஒரு நகரம். அந்த நகரத்துல அந்த மாநகரத்துல நகர பகுதியில எல்லா நாட்டு மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு நகர விழாவாக பெரிதாக நடத்துவார்கள். இந்த முறை அது இன்னும் பிரம்மாண்டமாக செய்ய இருக்கின்றார்கள். அந்த பிரம்மாண்ட நிகழ்வுல நாங்கள் போன ஆண்டு எங்களுக்கு தந்த அந்த கூடாரத்துலதான் நாங்கள் மங்கள விளக்கேற்றி தொடங்கினாங்கள். இம்முறை அந்த மங்கள விளக்கேற்றல் நிகழ்வு அந்த நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் நகர பிரதிநிதி கதைத்ததன் பிற்பாடு எங்களுடைய மங்கள விளக்கேற்றல் நிகழ்வினை மேடையிலே செய்வதற்கு அனுமதி தந்து இருக்கின்றார்கள். இந்த முறை தமிழருடைய பண்பாட்டினை நாங்கள் மேடையேற்றுகின்ற முதற் பெருமையும் எங்கள்கிட்ட இருக்கின்றதை நான் சொல்கிறேன். அந்த ஜெர்மனியில எனக்கு தெரிஞ்சு இதுவரைக்கும் அப்படி யாரும் எங்களோட நடனங்கள் அதுகள் போயிருக்கு. ஆனா மங்கள விளக்கினை ஏற்றுகின்ற அந்த நிகழ்வு இம்முறைதான் முதல் தடவை ஒரு நகர விழாவிலே நடைபெற இருக்கின்றது. அதை எட்டி நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து நாங்கள் இறை வழிபாட்டுக்குள் போவோம். எம்பெருமான் சிவபெருமானை வழிபடுகின்ற இந்த நிகழ்வினை கூடுதலாக எங்களுடைய சைவ புலவர் திரு தங்கரட்ராஜா அவர்கள் தான் வளமையாக செய்கிறார். இந்த முறை அவர் வர முடியாத சூழ்நிலையால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்குது. எதுவும் பிழை இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். முதலையும் நான் இணையத்திலே செய்ய இருக்கின்றேன். வீட்டிலே இறைவனை நான் வழிபடுகின்ற முறை எப்படின்னா, நான் எப்படி அவர் திட்டியெல்லாம் வழிபடுவேன். அது என்னுடைய செல்ல பிள்ளைகள் 2 பேரும் ஒருவருக்குள் இருவர் எனக்கு நான் திட்டி வழிபடுறதுதான். உங்களுக்கு முன்னாலும் திட்டினா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் தொடர்ந்து இறை வழிபாட்டுக்குள் போவோம். பாகம் பரப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கூடம் செய் துங்கக் கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தா. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சூதி உள்ளது கல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே. அங்கமும் வேதமும் ஓதும் நாத அந்தனர் நாளும் அடிபரவ மங்குள் மதித்தவள் மாட வீதி மருதநிலாகிய மைந்த சொல்லா செங்கையலார் புனல் செல்வமல்கும் சீர்போல் செங்காட்டும் பிடியதனுள் கங்குள் விளங்கரி
ஏந்தியாடும் கணபதி சரம் காமுறவே. சிவனவன் அருளிய செந்தமிழ் போற்றி. ஓம் சிவனிடம் கொன்று சிறந்தாய் போற்றி. ஓம் அருமுகன் விரித்த அருந்தமிழ் போற்றி. ஓம் குருமுனிக்கருளிய குருவே போற்றி. ஓம் மந்திரமூலன் முத்தமிழ் போற்றி. ஓம் தனித்தியங்கவல் தமிழே போற்றி. பொறையுடைய பூமி நீரானாய் போற்றி. பூதப்படையால் புனிதா போற்றி. நிறையுடைய நெஞ்சில் இடையாய் போற்றி. நீங்காது என் உள்ளத்து இருந்தாய் போற்றி. மறையுடைய வேதம் விரித்தாய் போற்றி. வானோர் வணங்கப்படுவாய் போற்றி. கரையுடைய கண்டம் உடையாய் போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் அருளெனப்படும் அம்மன்னையே போற்றி. ஓம் வரதிரு அறிவு வடிவே போற்றி. ஓம் சீராரும் பொங்கமலத் தெள்ளமுதே போற்றி. ஓம் ஆதிபரகி அம்பிகையே போற்றி. ஓம் வேணும் அனைத்துக்கு முன்னருளே போற்றி. ஓம் நந்தையின் மாணவநாதனே போற்றி. ஓம் சிந்தித்து ஆகமம் செப்பினாய் போற்றி. ஓம் இடையன் மூலனின் இந்தகம் போற்றி. ஓம் இடையில் அவனுடல் எழுந்தாய் போற்றி. ஓம் தமிழக மாந்தனை தந்தாய் போற்றி. ஓம் தமிழமுதே வேதமாய் நல்கினாய் போற்றி. ஓம் 9 தந்திரம் உரைத்தாய் போற்றி. ஓம் இன்பு 3000 இயம்பினாய் போற்றி. ஓம் ஆவடு துறையில் அமர்ந்தாய் போற்றி. ஓம் செந்தமிழ் மந்திரம் கண்டனர் போற்றி. ஓம் தெளிவே குருவே தவமே போற்றி. ஓம் தெளிந்தோம் மூடரே தேவே போற்றி. குழலாமுணர்ந்து ஊதுதற்கரியவன் நிலகுலாவிய நிர்மல் திவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி சாத்தி வணங்குவான். எல்லோருக்கும் எம்பெருமான் சிவபெருமானதும் சிவபெருமானது அருள் கிடைக்கட்டும் என்று இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றேன். நன்றி. இறை வழிபாட்டை நடத்தி தந்த பேரவையின் பொறுப்பாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். திருமந்திர ஆய்விருக்கையின் நிறுவனர் பேராசிரியர் முனைவர் தி மகாலட்சுமி அம்மா அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தால் இவ்விழாவிற்கு வர முடியவில்லை. எதிர்பார்த்து காத்திருந்தேன். அவாவை நேரடியா அவாவின் குரலை நான் என்னன்னு சொல்றது, கதைச்சி விடுற குரலை கேட்டாலே தேவாரம் வந்து காதுல வந்து கேட்டுட்டு போற மாதிரி இருக்கும். அப்படித்தான் அவ கதைப்பா. மிக மிக ஆவலா எதிர்பார்த்திருந்தேன் நான். ஓகே, அடுத்த முறை சந்தர்ப்பம் இருந்தால் கட்டாயம் வரணும் என்று இந்த இடத்திலேயே வேண்டிக் கொள்றேன். அவ ஒரு வாழ்த்து உரைய அனுப்பி இருக்கிறார். இந்த வாழ்த்துறையினை நாங்கள் இளங்கலை பட்டப்படிப்பு தமிழ்ல முடிக்கிறதுக்கு மிக பெரிய உதவியாகவும் பெரிய ஒரு தூண்டுகோலாகவும் ஒரு விளக்கெறிகிறதுக்கு அந்த தூண்டுகோல் தேவை. எங்களுக்கு எப்பயுமே நாங்க எளியோரா இருக்கிறோம். நீங்க முன்னுக்கு வந்து நிக்க வேணும், எல்லா விடயங்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேணும். எங்களுக்கு பிறகு வர தலைமுறைகளுக்கு எங்களுடைய மொழியையும் எங்களுடைய மதத்தையும் மறந்துடாமல் எங்களுடைய தமிழர் பண்பாட்டு கூறுகளை தொடர்ந்து எடுத்து செல்ல வேணும்னு சொல்லி இருக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பான மனிதர்களில எங்களுக்கு விரிவுரையாளராகவும்
மிகப்பெரிய கவிஞராகவும் பேச்சாளராகவும் பன்முக திறமையாளராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது ஆசிரியை, ஒரு அம்மா, எங்களுக்கு அக்கா என்ற ரீதியில திருமதி பிரியாலவன் அவர்களை அவருடைய மகாலட்சுமி அம்மாவுடைய உரையை, பேருரையை, வாழ்த்துரையை வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வணக்கம். இந்த தருணத்துல இந்த திருவாட்டி தி மகாலட்சுமி அம்மா அவர்களுடைய உரையை வாசிக்க பணித்த உங்களுக்கும் அதை வாசிக்க அருளிய இறைவனுக்கும் நன்றி கூறிக்கொண்டு அவருடைய வாழ்த்துரையை வாசிக்கிறேன். திருமந்திர கல்வி என்பது நன்னெறி கல்வி, அறநெறி கல்வி, அருளியற் கல்வி, திறன் மேம்பாட்டு கல்வி, வாழ்வியற் கல்வி, ஆன்மீக கல்வி என பல்வேறு சிறப்புகளையும் தனித்தன்மைகளையும் உடையது. இக்கல்வியை பயின்றால் அனைத்து கல்விகளையும் மிக மிக எளிதாக பயின்றுவிட முடியும். சிறியவர் முதல் பெரியவர் வரை பள்ளி, கல்லூரி என அனைத்துக்கும் கொண்டு செல்ல உள்ள மாணவர்களுக்கான திருமூலர் திருமந்திரம் பகுதி 1 தொடக்க விழா திருமந்திர கற்கை நெறி என்னும் தலைப்பில் இணைய வழியூடாக மாணவ செல்வங்களுக்கு ஜெர்மனியில் தமிழ் பண்பாட்டு பேரவை என்னும் அமைப்பு முன் முதலாக தொடங்கி வைக்கும் நட்பேற்றை பெற்றமை குறிப்பிடத்தக்க ஒரு வரலாற்று பதிவாகும். இனி வரும் காலங்களில் தொடர்ந்து லட்சக்கணக்கானவர்கள் படிக்க உள்ள இதன் தொடக்க விழா மென்மேலும் சிறக்கவும், அனைத்து மக்களும் தங்கள் அமைப்பு வழி இக்கல்வியை பெறவும் மனமுவந்து வாழ்த்துகிறேன். திருமூலர் ஆய்வு இருக்கையின் இலக்கை சிறப்புற எடுத்துச் செல்லும் நோக்கில் ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் அனைவரையும், குறிப்பாக எங்களது திருமூலர் ஆய்வு இருக்கையின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொறுப்பாளர் திருவாளர் டினோஜன் கலாரஞ்சன் அவர்களையும் மனதார பாராட்டுகிறேன். திருமூலர் எழுதிய ஆதித்தமிழ் பொதுமறையான திருமந்திரம் 3000 பாடல்களை உடையது. வாழ்க்கையை இனிமையாக்கும் திருமந்திரத்தை படியுங்கள், ஈடுபாட்டுடன் படியுங்கள். அதன் மகத்துவத்தை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். மனிதன் மனிதனாக வாழ்வது எப்படி? மனதை நன்றாக வைத்துக் கொள்வது எப்படி? மகிழ்ச்சியுடனும் மன அமைதியுடனும் வாழ்வது எப்படி? அறியாமையை போக்கி விழிப்புணர்வு பெறுவது எப்படி? அனைத்து நன்மைகளையும் வளங்களையும் பெறுவது எப்படி? மீண்டும் பிறவாத நிலையை அடைவது எப்படி? இது போன்ற அனைத்தையும் தெரிந்து கொள்ள மூலமுதற் கருவூலமான திருமந்திரத்தை படியுங்கள். பாடல் வரிகளை படிக்கும் போதும் மீண்டும் மீண்டும் உச்சரிக்கும் போதும் உங்களுக்குள் இன்பமான மகிழ்ச்சியும் உற்சாகமும் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுவதை நீங்களே உணர்வீர்கள். அன்பு மாணவ செல்வங்களே, மீண்டும் கூறுகிறேன், படியுங்கள், படியுங்கள், ஈடுபாட்டுடன் படியுங்கள். சிறந்த மாணவர்களாக மேம்பட்டு சமுதாயத்தையும் மேம்படுத்துங்கள். இங்ஙனம் பேராசிரியரும் முனைவருமான திருமூலர் ஆய்வு இருக்கை நிறுவனர் ஆகிய திருவாட்டி தி மகாலட்சுமி அம்மா அவர்களின் வாழ்த்துரையை முடிவு செய்கிறேன். நன்றி. மிக்க நன்றி ஆசிரியர் பிரியாலவன் அவர்களுக்கு. தி மகாலட்சுமி அவர்களின் வாழ்த்துரையை தங்கள் குரலில் வழங்கியதில் பெரும் மகிழ்ச்சி. அடுத்த நிகழ்வாக பேரவையின் மதியுரைஞரான சைவ புலவர் தங்கரட்னாஜா அவர்களின் திருமூலர் பேச்சு பற்றிய ஒளி வடிவில் நாங்கள் இனி கேட்போம். எல்லோருக்கும் வணக்கம். திருமந்திர கற்கநெறி சிறப்புற திருவருளும் குருவருளும் துணை நிற்க அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி வேண்டுகின்றேன்.
மனிதனது மகத்தான ஆத்ம சக்தி அறிவு கருவிகளுக்கும் அப்பால் சென்று வாழ்வின் உயர்வுக்கு உறுதுணையாக நிற்கின்றது. ஒருவன் தனது எண்ணங்களில் ஒளியேற்றி கொண்டால் வாழ்வு வளம் பெறும் என்பதை முனிவர்கள், சித்தர்கள், அருளாளர்கள் தமது வாழ்வு நெறிமுறைகளால் தெளிவுபடுத்தி உள்ளனர். ஓர் எரியும் தீபத்தை கொண்டே மற்றோர் தீபத்தை ஏற்ற முடியும். இதேபோல் ஆத்ம ஞானம் பெற்ற ஒருவரிடமிருந்தே மற்றொருவர் ஆத்ம ஞான உபதேசம் பெற முடியும். ஆத்ம ஞானம் பெற்ற திருமூலர் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற நன்னோக்கில் எமக்கு திருமந்திரம் என்ற தத்துவ நூலை அருளி செய்துள்ளார். திரு நந்திதேவரிடம் உபதேசம் பெற்ற மாமுனிகள் எண்மர். இவர்களில் சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர், சிவயோக மாமுனி, பதஞ்சலி, வியாக்கியபாதர், சுந்தரநாதர் என கருதப்படும் திருமூலர் ஆவர். இவர்களில் சுந்தரநாதர் என்ற தமிழ்முனி அகத்தியரை காண பொதிகமலை நோக்கி வந்தார். அவர் திருக்கேதாரம் முதலான பல தலங்களையும் வணங்கி காவிரிக்கரை சாத்தனூர் அடைந்தபோது அங்கே ஒரு பகுதியில் பசுக்கள் கூட்டமாக நின்று கதறுவதைக் கண்டார். அங்கே சென்று பார்த்தபோது ஒருவர் இறந்து கிடப்பதையும் இதனால் பசுக்கள் துன்புற்றுள்ளமையும் கண்டார். பசுக்களின் துயர் துடைக்க தன்னுடைய யோக சித்தியினால் தமது உடலை ஓரிடத்தில் மறைத்து வைத்துவிட்டு தனது உயிரை மூலன் உடலில் புகவிட்டார். மூலன் உயிர் பெற்று எழுந்ததும் பசுக்கள் அவனை நாத்தழும்ப அன்புடன் மோந்தன. அளவற்ற மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தன. சாயங்காலமானதும் மேய்ச்சல் நிலம் விட்டு பசுக்கள் தத்தம் தொழுவங்களுக்கு செல்ல யோகியும் பின் சென்றார். ஒரு பசு மூலன் வீட்டு வாசல் வந்து நின்றது. யோகியும் நின்றார். பசுவின் சத்தம் கேட்டு மூலன் மனைவியார் வெளியே வந்து கணவர் என்று அவரை தொட்டு அழைக்கச் சென்றார். நிலைமையை புரிந்து கொண்ட யோகியார், இங்கு உனக்கு என்னுடன் அணைவு ஒன்றும் இல்லை என்று கூறி அங்குள்ள பொதுமடத்தில் தங்கினார். துன்புற்ற மூலன் மனைவி அவ்வூர் பெரியவர்களுடன் மறுநாள் வந்து யோகியாரின் பேச்சு செயல்கள் கண்டு இவர் மூலன் அல்ல, உடல் மட்டும் மூலனது என்று தெளிந்தனர். யோகியும் தான் மறைத்து வைத்திருந்த உடலை நாடிச் சென்றார். உடல் அங்கு இருக்கவில்லை. இதுவும் ஈசன் செயல் என்று எண்ணி திருவாவடுதுறை அடைந்து மாசிலாமணி ஈசரை தொழுது கோவில் மேற்கு புறத்தில் படர் அரசை கண்டு அதன் கீழ் அமர்ந்து 3000 ஆண்டுகள் ஆண்டிற்கொரு பாடலாக ஒருவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் 3னுள் 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தனன் 7 சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து 8 எனத் தொடங்கும் முதற் பாடலாக கொண்டு திருமந்திர மாலை அருளிச் செய்தார். திருஞான சம்பந்தர் திருவாவடுதுறை கோயிலுக்குள் நுழைந்ததும் அற்புதமான தமிழ் வாசனை அவரை வந்தடைந்தது. சம்பந்தர் நிலத்தை தோண்டும்படி கூறினார். அங்கே திருமூலர் அருளிய திருமந்திர ஓலைச்சுவடு காண அதை எடுத்து அதன் பெருமையை உணர்ந்து அனைவரும் அனுபவிக்க அதை வெளியிட்டு அருளினார். திருமந்திரம் 3000 ஆண்டுகளுக்கு முந்தியது என்றும் திருமூலர் பல கோடி ஆண்டுகள் வாழ்ந்தவர் என்றும் வழிவழி செய்திகள் உள்ளன. இவர்தம் மாணாக்கர்கள் மாலாங்கன், இந்திரன், சோமன், பிரமன், உருத்திரன், கந்துரு காலங்கி, கஞ்சமலையன் ஆகியோர். இந்த குறுமரபு தாயுமானவர் வரை செழித்து வளர்ந்தது. திருமூலர் ஒருவரே பிறர் உடலின், அதாவது மூலனின் உடலில் இருந்து திருமந்திரத்தை அருளி செய்தார். இந்நூல் தத்துவ நோக்கில் அமைந்துள்ளது. 3000 ஆண்டுகள் ஓரிடத்திலிருந்தே அருளப்பட்டது. தனது பாடல்கள் எவ்வளவு என்று கூறியுள்ளார். திருமந்திரம் மெய்ப்பொருட்கூறுகளையும் மந்திரங்களையும் சாஸ்திரங்களையும் ஆகம பொருள்களையும் பிரதிபலிப்பனவாக உள்ளன. சைவ ஆகமங்கள் 28னுள் காரணம், காமியம், வீரம், சிந்தம், வாதுளம், வியாமலம், காலோத்தரம், சுப்பிரம், மகுடம் ஆகிய 9 ஆகமங்களின் தெளிவாக 9 தந்திரங்களை அருளியுள்ளார். முதலாவது தந்திரம் உலகின் நிலையாமையை உணர்ந்து நல்லியல்புகளை நாடும் வழிகளை விவரிக்கின்றது. 2வது தந்திரம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய இறைவனது ஐந்தொல்களை விளக்கி ஒழுக்க நெறி நின்று பரம்பொருளில் பற்றுக்கொள்ள ஊக்குவிக்கின்றது. 3வது தந்திரம் அட்டாங்க யோகம் பற்றி விளக்கம் தந்து பரம்பொருளில் பற்றுக்கொண்டு உள்முகப்படுத்தி வணங்கும் வழிமுறைகளை கூறுகின்றது. 4ஆம் தந்திரம் உள்முகப்படுத்தி உணரத்தக்க உயிர்கள் ஒலிவடிவான மந்திரங்களை உணர்ந்தும் தெளிந்தும் ஓதும் முறைகளை கூறுகின்றது.
ஐந்தாம் தந்திரம் பதிபசுபாசம் என்னும் முற்பொருள் உண்மையைக் கூறி சைவ சித்தாந்தம் கூறும் 4 வகை நெறியான சரிகை கிரிகை யோகம் ஞானம் வழி நின்று சாலூக சாபிமீப சாரூப சாயுச்சிய முத்தியை அடையும் வழியை விளக்குகின்றது. திருமூலரே முதலில் சைவ சித்தாந்தம் என்னும் தொடரை தமது நூல் திருமந்திரத்தில் பாவித்துள்ளார். 6ஆம் தந்திரம் தவறு நின்று குருவருளால் பற்றற்ற நிலை பெறும் முறையை கூறுகின்றது. 7ஆம் தந்திரம் 6 ஆதாரங்களான மூலாதாரம், சுவாதிட்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை ஆகியவற்றின் விளக்கம் தந்து அகமும் புறமும் அறநெறியில் நின்று உயர்ந்து நிற்கும் அருட்பழக்கம் பெறும் நெறியை கூறுகின்றது. 8ஆம் தந்திரம் உயிர்கள் இறை அருளை அணுக கிடைக்கும் நலன்களை விவரிக்கின்றது. 9ஆம் தந்திரம் திரு ஐந்தெழுத்தையும் இறைவன் திருக்கூத்து இயல்புகளையும் அருளால் உணர்ந்து அறிந்து வீட்டின்பம் பெறும் மாட்சிமையை விழித்துரைக்கின்றது. நீரில் கலந்த உப்பு போல் சிவத்தின் குணம் உயிரத்தில் பொருந்தி சிவபேறு அடைதலே சைவ சித்தாந்த கொள்கையாகும். சைவ அன்பர்கள் திருமந்திர கற்க நெறி மூலம் மெய்ப்பொருள் உண்மையை உணர்ந்து சிவானந்த பேறு பெற்று இன்புற்று வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி. ஒளி வடிவில் எமக்கு சிறுவர்களுக்கும் விளங்குகின்ற வண்ணம் தன்னுடைய முயற்சியோடு நல்ல ஒரு ஒளிப்பீழையை தந்தமைக்காக சைவப்புலவர் தங்கரட்ன ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக டினோஜன் கலாரஞ்சன் தமிழ் பண்பாட்டு பேரவையின் பொறுப்பாளர் உரை நிகழ்த்துவார். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நான் இந்த இடத்துல ஏனெண்டா இன்றைக்கு நாங்கள் தொடக்க விழாண்டபடினால பெரிய பெரிய விடயங்களை இங்க சொல்றோம். இப்ப இந்த திருமந்திர கற்கனரை நாங்கள் சிறுவர்களுக்காகத்தான் இதை நாங்கள் உருவாக்குகின்றோம். பெரிய பெரிய விடயங்கள் பெரிய பெரிய சொற்கள் எல்லாமே பயன்படுத்துகின்றார்கள் என்று பயப்பட வேண்டாம். நீங்க இது தொடக்க நிகழ்வு. அடுத்த கிழமையிலிருந்து உங்களுக்கு ஏற்ற வகையில சின்ன சின்னதாக நாங்கள் ஒளி வடிவங்கள்ல கதைகளோடு சேர்ந்து படிப்போம். சரியா? நீங்கள் பயப்படாதீங்க. அடுத்த கிழமையிலிருந்து இது ஒரு தொடக்க நிகழ்வு தான். நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்லி இருக்கிறேன்னா, நான் திருமந்திரத்தினோட எனக்கும் திருமந்திரத்துக்குமான இந்த ஒரு இணைப்பும் அதனால நான் பெற்ற ஒரு பயனையும் இறை அன்பையும் தான் உங்களுக்கு நான் கூறலாமான்னு நான் நினைக்கிறேன். நான் கொரோனா டைம் எல்லாருக்குமே தெரியும். இந்த கோவிட் நேரத்துல நிறைய நேரங்கள் கிடைச்சது. எல்லாருக்கும் படிக்கணும் என்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அந்த வகையில் எனக்கும் சைவம் சார்ந்த படிக்கணும் கடந்த 2025 இருந்து எனக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆனா நிறைய இடங்கள்ல தேடி தேடி கிடைக்கல. இந்த கொரோனா எனக்கு சாதகமாக அமைந்தது. அந்த வகையில உங்களுக்கு தெரியும், வள்ளலார் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேச மங்கையரசி அம்மா அவர்கள் திருப்புகழ் வகுப்பு, திருவாசக வகுப்பு, திருமந்திர வகுப்புகளை ஆரம்பிச்சவா. அந்த வகையில அவட்ட திருப்புகழ் என்று சொல்லி அடுத்ததாக திருமந்திரம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. என்னை பொறுத்த மட்டும் நான் எனக்கு நான் இலங்கையில இருக்கும் பொழுது வடமொழி சொற்கள் கலந்துதான் படிச்சு கொண்டு இருந்தாங்க. இங்க நாங்கள் ஜெர்மனி தமிழாசிரியராக பணியாற்ற தொடங்கின காலத்துல இருந்து என்னன்னா, எங்களுடைய நூல்ல நான் நினைக்கிறேன் 99.99 விழுக்காடு தனித்தமிழ் சொற்கள் தான் இருக்கு. நீங்கள் புத்தகத்தை ஆய்வு செய்தாலே கூடுதலா தெரியும். எங்களுக்கு 99 விதமாக தனித்தமிழ் சொற்கள் இருக்கும். அதுல நான் என்னுடைய எண்ணத்தை கொண்டு செலுத்தி எனக்கு வடமொழியினுடைய அந்த சொற்களினுடைய பொருள்கள் எல்லாமே மறந்து போய்விட்டது. நான் அப்ப இந்த திருமந்திரம் படிக்கும் பொழுது அம்மா எனக்கு படிக்கும்போது சில வடமொழி சொற்களை சேர்ந்து சொல்லும் பொழுது எனக்கு விளங்கிடும். நான் எனக்குள்ளேயே கோபம் வந்துட்டு, நீ வடமொழி சொற்களையும் ஏற்றுக்கொள்ளல, தமிழ் சொற்களை ஒழுங்கா படிச்சுக்கொள்ளவும் இல்லை, விளங்கி கொள்ளாம இருக்கிறீன்னு சொல்லி எனக்கு கோபம் வந்தது. எனக்கு கோபம் வந்தா நான் என்னில காட்ட மாட்டேன். எனக்கு இருக்கிறது இந்த பெருமான் தான், சிவபெருமான் தான். என்ன கோபம் வந்தாலும் அவர்கிட்ட போய் கொட்டுறது, அம்பாள்கிட்ட போய் சொல்றது, எல்லாமே கேட்டு தான் சொல்றபடினால வகுப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நான் அந்த வகுப்பை நிப்பாட்டிட்டு, சரி சனிக்கிழமை வகுப்பு இப்ப நான் நிப்பாட்டிட்டேன். இது வேணாம், இதுக்கு மேல என்னால தொடர்ந்து வகுப்புல போய் இருந்து இந்த திருமந்திரத்தினை கற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு இல்லை என்று நானே எனக்கு முடிவெடுத்து கொடுத்து நான் என்ன செய்தேன், நிப்பாட்டி போட்டு போயிட்டேன்.
போயிட்டு என்ன செய்தேன், வந்தேன், சாமி கடவுளுக்கு முன்னாலாம் உட்கார்ந்துருந்து அவரை திட்டி அளவழிக்கிட்டான். அழுது போட்டு என்ன செய்தேன், போய் படுத்துட்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை வகுப்புக்கு ஒழும்பி, கடவுளே நீதான் சரி, நான் திருப்பூருக்கா முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி போய் உட்கார்ந்துருந்தேன். அந்த இடத்துல எனக்கு இறைவனுடைய அந்த அன்பை தான் நான் உணர்ந்து கொண்ட நான் தான் நான் சொல்லணும். நான் எல்லாருக்கும் இந்த அனுபவம் சொல்றேன்னா, இறைவனுடைய திருவருள் இல்லாம நீங்கள் எந்த ஒரு திருமந்திரத்தையோ இல்ல தேவாரத்தையோ இல்ல எந்த ஒரு நூலையோ இறைவன் சார்ந்து நாங்கள் படிக்க முடியாது. அவனுடைய திருவருள் ஒன்று இருந்தால் மட்டுமே இந்த நூல்களை நாங்கள் பயின்று கொள்வதற்கும் அதை ஆழமாக உணர்ந்து கொள்வதற்கும் நமக்கு வழிவகுக்கும். முதல் நாள் அந்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்புல போய் இருந்து அம்மா எனக்கு வகுப்பெடுக்கும் பொழுது எனக்கு அதற்கு முதலே உள்ளத்துல இறைவன் அதனுடைய பொருளை உணர்த்தி கொண்டு போய் கொண்டிருந்தான். அந்த ஆனந்த பெருக்கிலேயே நான் அந்த வகுப்புலேயே அழுதுனான். அழுது போட்டு எம்பெருமானிட்ட வகுப்பு முடியவற்றை நான் நன்றி சொன்னான். உன்னுடைய திருவருள் இல்லாம எதையுமே நான் உணர்ந்து கொள்ள முடியாது. அதை நான் இன்றைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறேன். அதே போல இந்த வகுப்புக்கு போனாலும் நாங்கள் இறைவனை வழிபட்டு கொண்டுதான் போய் படிக்க வேண்டும். அதைத்தான் நான் பிள்ளைகளுக்கும் சொல்றேன். நீங்க திருமந்திரம் பெரிய ஒரு ஆழமான பகுதி என்று நீங்கள் மனதிலே போட்டுக்கொள்ளாதீங்கோ. மாணிக்க வாசகர் சொல்வார், பொருள் உணர்ந்துதான் படிக்கணும் என்று அவர் அடிச்சு சொல்லுவார். ஆனா நாங்கள் மாணிக்க வாசகர் நிலைக்கு போக தேவையில்லை. திருஞான சம்பந்தர் சொல்றார், நீங்க எளிமையாவே பிளவெட்டுனா எப்படி நீங்க எழுத்து பிழையோ உச்சரிக்கின்ற பிழையோ என்ன விட்டாலும் பிரச்சனை இல்லை, படிக்கும் சொல்லும். சரி, மீண்டும் மீண்டும் சொல்லி படிக்க வேண்டும் என்றுதான் திருஞான சம்பந்தர் சொல்லுவார். அதே போலத்தான் உங்களுக்கு நான் சொல்றேன் பிள்ளைகள், இந்த திருமந்திரம் என்பது ஒரு அருமையான நூல். இதை படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உங்களோட கையிலே கிடைக்கப்பெறுகின்றது. இதை நீங்கள் பயனுள்ள வகையில மாற்றிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்க செழுமைப்படுத்தணும். இந்த திருமந்திரம் நாங்கள் உங்களுக்கு திருக்குறள் எடுத்து சொல்லணும். கண்டிப்பா திருக்குறள் எல்லோருக்குமே தெரியும். எல்லாமே இது ஒரு பொதுமறை, உலக பொதுமறை என்று போற்றப்படக்கூடிய நூல், அறங்களை பற்றி பேசக்கூடிய நூல் என்று எங்களுக்கு தெரியும். அதே போலத்தான் திருமந்திரமும் திருமூலர் எங்களுக்கு அருளி செய்திருக்கிறார். அதுல அனைத்து விடயங்களும் இருக்குது. அறம் பற்றி பேசுறாரா, அறம் பற்றி பேசுறார், மருத்துவம் பற்றி பேசுறார், ஆன்மீகம் பற்றி பேசுறார், இந்த அறிவியல் சார்ந்த விடயங்களை பேசுறார். நாங்க என்ன படிக்கணும் என்றாலும் அவர்கிட்ட இருந்தே படிச்சு கொள்ளலாம், பிரச்சனையே இல்லை. போய் அதுல இருக்க பாடல்களை பார்த்தாலே எங்களுக்கு தேவையான அடிப்படை அறிவுகள் எங்களுக்கு கிடைத்துவிடும். சரியா? அதனால இந்த பாடல்களை நீங்கள் ஆழமாக படிக்கிறீங்களோ இல்லையோ, முதல்ல அந்த பாடல்களை மனதில் பதிய வைங்க. ஒவ்வொரு வரிகளையாவது பதிய வைக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த வகையில தான் முனைவர் தி. மகாலட்சுமி அம்மா அவர்கள் இந்த மாணவர்களுக்கான நூலினை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள். இந்த நூலில நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா எல்லாற்ற வீட்டிலையும் இந்த நூல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். எல்லோருக்குமே நாங்கள் அனுப்பி வைத்திருந்தாங்க. இந்த நூல் மிக எளிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களால் அதை புரிந்து கொள்ள முடியும். அந்த வரிகள், இந்த 4 வரி பாடல்கள்ல ஒரு வரியினை எடுத்து அந்த வரியை உங்களுக்கு விளக்கப்படுத்தி இருக்கின்றன. சரியா? அதை நீங்கள் தெளிவாக படித்துக் கொள்ளலாம். 4 வரியையும் படிப்பதற்கும் இந்த ஒரு வரியை பாடமாக்குறதுக்கும் இலக்குவா இருக்கும். அறம் செய்ய விரும்பு 60 சினமண்டு படிக்கிறதுக்கு இலக்குவா இருக்கும். ஆனா திருக்குறள் 2 வரி நாங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா இங்க உங்களுக்கு ஒரு வரியிலேயே கொடுத்திருக்கிறபடினால இதை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். மாணவர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே இந்த திருமந்திரத்தினை நீங்கள் படிப்பதோடு மட்டுமல்லாது தொடர்ந்தும் இந்த திருமந்திரத்தினை மற்றவர்களுக்கும் கொடுப்பதற்கான முயற்சியினை செய்ய வேண்டும். படியுங்கள். அம்மா சொன்னது போலத்தான் படியுங்கள். திருமந்திரத்தை முயன்றளவு, உங்களால் இயன்றளவு படி. ஆக நீங்கள் ஆழமா உள்ள போயெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆழமா உள்ள போய் படிச்சீங்கன்னு சொல்லிச்சுன்னா அதுல இருக்க விடயங்கள், மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாத்தையும் படிச்சு நீங்கள் சாமியாரா போய் நீங்களும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற சித்து வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு போவீங்கள். அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு இறைவன் வேண்டும். அந்த இறைவனை இந்த உலகத்துக்கு வந்திருக்கின்ற நோக்கம் இறைவனை அடைய வேண்டும், வீடு பேறு அடைய வேண்டும் என்ற நோக்கம்தான். அந்த வீடு பேறு அடைவதற்கு இறைவனை எப்படி வழிபட வேண்டும், இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், அறத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும், தெளிவான மனத்தினை கொண்டிருக்க வேண்டும். இந்த மனத்திலே இறைவனை குடிகொள்ள செய்ய வேண்டும். ஏன்னா கடவுள் வேற எங்கேயுமே இல்லை. நாங்கள் சொல்லுவோம் கடவுள் கோயிலுக்கு போனா தான் கடவுள் இருப்பாரு. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு இறைவனை கும்புறேன். நான் கோயிலுக்கு போறதே இல்லை. நான் கோயிலுக்கு போறேன்னா ஒரே ஒரு வருஷத்துல 1-2 இடம் கோயிலுக்கு போவேன்.
மற்றும்படி பொருளேன் கடவுள் எங்களோட இருக்கிறார், பக்கத்துல இருக்கிறார். நாங்கள் வந்து அவன் என்று கதைக்காம இவன் என்று பக்கத்திலேயே இருக்கிறார். தெரியும் என்ன உங்களுக்கு தெரியும், அண்மை சுட்டு சேமை சுட்டு எல்லாம் தமிழ்ல படிச்சிருப்பீங்களா என்ன? இவன் என்று சொல்லிச்சுன்னா பக்கத்திலேயே இருக்கிறவர். அவன் என்று நாங்கள் சொன்னோம்னா தள்ளித்தான் அங்கே இருப்பான். அதனால இவன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் உங்களோடு தான் இருக்கின்றார், உங்களுடைய உள்ளத்தில் தான் குடிகொண்டிருக்கின்றார். அவரை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உதவக்கூடியது இந்த திருமந்திரம் என்ற நூல். அதை அந்த திருமந்திரத்தினை கற்று நல்ல பிள்ளைகளாகவும் இந்த நாட்டுக்கும் நம்முடைய தாய் நாட்டுக்கும் சிறந்த பிள்ளைகளாக வாழ இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றேன். நன்றி. நன்றி. அடுத்த நிகழ்வாக எனக்கு தெரிந்து கலாச்சாரம் வந்திருக்கிறேன் நினைக்கிறேன். இருந்தாலும் எங்களுடைய இந்த திருமந்திர கற்க நெறி வகுப்பு திறம்பட வளர வாழ்த்து செய்தியை ஒளி வடிவமாக தந்திருக்கின்றார். எமது தமிழாலயம், அதாவது நாங்கள் தமிழ் பள்ளிக்கு சென்று படிப்பிக்கின்றோம் தமிழாசிரியர்களாக. இங்க வந்திருக்கின்ற அதிகமான பிள்ளைகள் வந்து அந்த கேளின் மாநகரத்துல இருக்கின்ற கேளின் தமிழாலயத்துல கல்வி பயில்கின்ற மாணவர்கள். திருமதி கலாசிரி தங்கரட்ன ராஜா அவர்கள் கேளின் தமிழாலய நிர்வாகி, பண்பாட்டு பேரவையின் உறுப்பினர் மற்றும் காசாளர். அவா தந்த ஒளி வடிவம் இப்போது போடப்படும். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் தமிழ் பண்பாட்டு பேரவையூடாக திருமந்திர கற்க நெறி நிகழ்வு சிறப்பாக நடைபெற இறையாசி வேண்டி மனதார வாழ்த்தி மகிழ்கின்றோம். இன்றைய தினம் ஆரம்பிக்கிற வகுப்பில் எல்லோரும் கலந்து கொண்டு சைவத்தோடு சேர்ந்து தமிழையும் வளர்க்க வேண்டும் என்று அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்ற கூற்றி கிடங்க எல்லோரும் தமிழிலேயும் கற்று சைவ நெறியில் ஒழுகி மேம்பட்டு வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்த்துக்கள். இணைந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. ஏதாவது உதவியாக இருந்து அதோடு இணைந்து பணியாற்றும் எல்லோருக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். தொடருங்கள். எடுத்த காரியம் யாவினும் வெற்றி பெற்று சிறப்பாக அமைய வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்த்துக்கள். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லுடின் ஊன் பற்றி நின்ற உணர்வு மந்திரம் தான் பெற்ற தலைப்படும் தானே. இந்த திருமந்திரமும் அப்படியே நாங்கள் வணங்க எங்களுக்கு எல்லா அருளும் கிடைக்க வேணும் உண்டு. இந்த முனைவர் அம்மா கூறியது போலவும் சைவப்புல தங்கரட்ன ராயா கூறிய கூற்றுக்கு இணங்கவும் எல்லாம் சிறப்பாக அமைய வேணும். வாழ்த்துகிறோம். இந்த முன்னெடுக்கும் செல்வன் இனோயங்கலாரஞ்சன், செல்வன் கபிலேசன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். அதோடு இணைந்து பணியாற்றும் எல்லோருக்குமே வாழ்த்துக்களை கூறி மகிழ்கிறோம். வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அடுத்த நிகழ்வாக இப்போது இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்கள் யாராவது விரும்பினால் தேவாரம், உங்களுக்கு தெரிந்த தேவாரத்தை ஓதலாம். உங்களுக்கு தெரிந்த பிழையோ சரியோ உங்களுக்கு தெரிந்த மாதிரி உங்களுக்கு நீங்க எப்படி இறைவனிட்ட வேண்டி எப்படி நீங்க கேட்பீங்களோ, உங்களுக்கு விரும்பின நேரத்துல எப்படி நீங்க கடவுளை கும்பிடுவீங்களோ அதே மாதிரி ஒரு தேவாரமோ உங்களுக்கு தெரிந்த தமிழ்ல இருக்கிற எங்களுடைய சைவ சமயத்துல இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க எல்லாம் செய்யலாம். யாரு செய்ய போறீங்கள்? ஜானிக்கு செய்ய போறீங்களா? செய்யுங்க. நானும் ஜெயசி செய்யறேன். ஓகே, 2 பேரும் செய்யுங்க. ஓகே. திருச்சிற்றம்பலம். தார்பறை ஞானன் பசு வரிந்தனை கவல்வாய் மத்தம் மத ஜானையுரி போத்து மன வாழன் பத்தாகி
ஆகிய தொண்டர் தோளு பாலாவிதின் கரைமேன் செத்தாரெலும்பு அணிவாத்தியேன் கேரீச்சர தானேன் வேத நடித்தலை தோங்க மிகு செய்வ துறை விலங்கு பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மறந்து அழுத சீதவனவ புகழே திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவும் திருச்சிதம்பரம். மிக்க நன்றி. பிள்ளைக்கு என்ன பெயர்? இமயா. இமையா. ஓகே, நான் அங்க அவை படிப்பேன் அந்த படிக்க போயிடுவேன். இதுக்குள்ள இவ படிச்சுட்டா. ஓகே, நல்லது. ஓகே, ஜானிக்கு ஏன் படிக்க போறீங்க? நாளைக்கும் படிக்க போறேன். ஓகே, நான் அவையிலும் படிக்கிறேன்னு சொன்னேன். அந்த 2 அண்ணாக்கள் வீட்டுல மேல அவையிலும் படிக்க போயிடும் தேவை. ஓகே, நாங்க மைக்க நிப்பாட்டி விடலாம் மைக். ஓகே ஓகே, நீங்க படிங்க. சொட்டுனையன் சூரிவானவன் பொட்டுனை திருடறி போருண்ட கைத்தோல கெட்டுனை பூட்டியோர் கரல் பாச்சினும் நெட்டுனையாவது நமச்சி வாயவே பாலும் திரேனும் பாம் பருப்பும் இவன் நானும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் தூங்கு கைமாட்டு தூமணி எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தாத்திருச்சு தம்பலம். நன்றி. வேறு யாரும் படிக்க போறீங்கள்? தேவாரம், திருவாசகம். இனியால் வேற படிக்க போறீங்களா தேவாரம்? இமையா இனி உங்களுக்கு தெரிஞ்ச இமையால் தானே? இமையா, உங்களுக்கு வேற தேவாரம் எதுவும் தெரிஞ்சாலும் படிக்கலாம். உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சா உங்களை கஷ்டப்படுத்தல. இன்னும் கணக்க மாஸ்டர் படிப்பிப்பாரு உங்களுக்கு. நீங்க அப்ப நாளைக்கும் படிப்பேன்னு சொன்னீங்களா? அப்ப அடுத்த கிளாஸ் படிக்கிறேன். அடுத்த கிளாஸ் படிக்கிறீங்களா? ஓகேயா. வேற யாரும் படிக்கிறதுக்கு விருப்பமா இருந்தா மைக் ஆன் பண்ணி போட்டு சொல்லுங்க. அடுத்த நிகழ்வுக்கு போறதுக்கு நேரமும் முக்கியம் என்ன எல்லாருக்கும். ஓகே, ஒருத்தரும் கையுத்திரமாய் தெரியல. அடுத்த நிகழ்வாக இங்கு பார்வையாளர்களாக, பெற்றோர்களாக, சமூக ஆர்வலர்களாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து மக்களும், அது அனைத்து பிள்ளைகள், மாணவர்கள், பெற்றோர்கள், பார்வையாளர் அனைவரும் உங்களுடைய கருத்து பகிர்வதற்காக நேரம் ஒதுக்கி இருக்கணும். விருப்பமானார்கள் உண்மையா சந்தோஷமா நாங்க அதை ஏற்றுக்கொள்வோம். எங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு சொல்லிக்கிற நாங்கள் இதுல திருத்தி கொள்ளலாம். எந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு அதை கொண்டு வந்து தாரோம். ஏன்னா எங்களுடைய மொழியையும் எங்களுடைய சமயத்தையும் எங்களுடைய பண்பாட்டையும் இதன் மூலம் தான் வளர்க்கலாம். அப்ப சில நேரத்துல சக்கரம் கலண்டு ஓட பார்க்கும். அப்ப உங்களை போல இருக்கிற பார்வையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் தருகின்ற கருத்து தான் எங்களுக்கு மிகவும் பெரிய உறுதுணையா இருக்கும். சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டினோம். ஆனால் இந்த காலகட்டத்துல உண்மையாகவே எதிர்வாதங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய நிலையில இருக்குது. ஏன்டா நாங்க ஒரு பக்கம் எங்கட பக்கத்தை மட்டும் பார்க்காம பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். பார்வையாளர்களாக வந்திருக்கிறவர்கள், ஆசிரியர்களாக பணியாற்றுறவர்கள், உங்களுடைய என்னன்னு சொல்ற உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பகிர்ந்தாத்தான் இப்படி செய்தா நல்லா இருக்கும், இப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னாத்தான் நாங்க வருங்காலத்துல அதை மாற்றி அமைத்து இலகுவாக கொண்டு செல்லலாம். இப்ப கருத்து பகிர்வு நேரம். ரெண்டாலும் சொல்லலாம், எதிர்பார்க்கிறோம். மறுபடியும் எல்லாருக்கும் வணக்கம். கருத்து பரிமாற்றம் செய்யறதுக்கு ஒரு பெற்றோர்
தயார் நிலையில் நின்றிருக்கிறார். அதுக்குள்ள கொஞ்சம் நான் முந்திட்டன் போல இருக்குது. அடுத்ததாக நிஷாந்திய வர்றேன். ஏற்கனவே சைவ வகுப்புல என்னுடைய மாணவர்கள் கலந்து கொண்டு டினோஜன் ஆசிரியரின் துணையோட பயின்று வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு புலம்பெயர் நாட்டில வாழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகளுக்கு தமிழோடு சைவத்தையும் கற்றுக் கொடுப்பது சிறப்பான ஒரு விடயம். தமிழும் சைவமும் பிரிக்க முடியாத ஒரு விடயம். அதிலும் திருமந்திரம் என்பது அறிவியலும் மிகப்பெரிய அறிவியலை கொண்ட ஒரு சிறந்த மருந்து. தமிழ்நாட்டிலிருந்து மருத்துவர் கூறியது போல இன்றைய நோய்களுக்கெல்லாம் மறுபடியும் வெள்ளைக்காரன் கூட தேடி சென்றது எங்களுடைய தமிழ் மருத்துவத்தை தான். அந்த அற்புதமான மருத்துவத்தை நாங்கள் துளைத்துவிட்டு இன்று புலம்பெயர் நாட்டிலும் சரி எங்களுடைய புலத்திலும் சரி மேற்கத்திய மருத்துவத்தை கையாண்டு கொண்டு நோய்களை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறதான் உண்மை. மறுபடியும் எங்களுடைய குழந்தைகளாவது எங்களுடைய பண்பாட்டையும் எங்களுடைய கலைகளையும் எங்களுடைய மந்திரங்களையும் திருமந்திரத்தில் இருக்கிற தந்திரங்களையும் கற்றுக்கொண்டு தங்களுடைய அறிவியல் வாயிலாகவும் இந்த கற்கை வாயிலாகவும் தங்களுடைய வளத்தையும் மக்களுக்கு சிறந்த வளத்தையும் அள்ளி கொடுத்து நோய் நொடியற்ற வாழ்க்கையோடு இன்பமுற்ற வாழ்க்கையை வாழ வழி செய்து கொண்டிருக்கிற இந்த பேரவைக்கு என்னுடைய வாழ்த்தையும் கூறிக்கொண்டு மேலும் பல குழந்தைகள் இதில் இணைந்து கொண்டு இந்த கற்கை நெறியை மேற்கொள்ள வேண்டும். அப்படியான வாழ்த்தையும் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு எப்பவும் எங்கள் சார்பான துணை இருந்து கொண்டே இருக்கும் என்ற நம்பிக்கையும் சொல்லிக்கொண்டு வணக்கம் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் இதை சொல்ல போறீங்களாக்கா? எனக்கு உண்மையா பிரான்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கணும். அப்ப கூட பேர் இந்த முறை நான் ஜெர்மனில இருந்து நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். பிரான்ஸ்ல இருந்து எல்லாம் வந்திருக்கணும். ஓகே, வணக்கம். வணக்கம். நான் இமையாட அம்மா. நான் ஒரு நடனாசிரியர். நிச்சயமா உங்களோட பணி வாழ்த்தத்தக்க பணி, சிறப்பான பணி. ஏன்னு சொன்னா பெரியாக்கா சொன்னது போல இங்க அறநெறிகள் சார்ந்த எங்களுடைய சைவ நெறி சார்ந்த கற்கைகளோ அல்லது அது சார்ந்த அறிவோ எங்களோட பிள்ளைகளுக்கு போதாது. நாங்களும் இங்க இருக்கிற புலம்பெயர் மக்களும் பிள்ளைகளுக்கு அதை பற்றி பேசுறதும் கிடையாது, அதை பற்றி கதை சொல்றது கிடையாது, முக்கியமா நேரம் கிடையாது எல்லாருக்கும். இதுல இணைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க நடைமுறைப்படுத்துற எல்லாரும் இளையோரா இருக்கிறது எனக்கு இன்னும் மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொல்ற கருத்துக்களை பிரியாக்கா ஏற்கனவே சொல்ல நினைச்சது. ஆனபடியா உங்க எல்லாருக்கும் வாழ்த்து கூறி இன்னும் என்னால முடிஞ்ச சிறார்களை இதுல இணைக்கிறதுக்கு நான் யோசிக்கிறேன். நான் இணைச்சு விடுகிறேன் என்றதையும் உங்களுக்கு சொல்லி வாழ்த்துக்களை சொல்றேன். நன்றி. அடுத்த நிகழ்வுக்கு போலாம்னு நினைக்கிறேன். வேற யாரும் கருத்து சொல்ல நினைக்கிறீங்களா? கருத்து சொல்ல வேண்டாம் சொல்லலாம் அடுத்த நிகழ்வுக்கு போறதுக்கு முன்ன. மிக்க நன்றி எல்லாருக்கும். மன்னிக்கணும். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு நான் உண்மையாவே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அன்னைக்குல உடனே கூப்பிட்ட உடனே ஓடி வந்து கையை தூக்கி இமையா அடுத்தது ஏஷான் ஜனிக்கு நினைக்கிறேன் பேரு பிள்ளையா சொல்லிதான் மன்னிக்கணும். உண்மையில சந்தோஷமா இருக்குது இங்க ஆவலா வந்து இந்த வகுப்புல கலந்து கொண்டதுக்கு. தொடர்ந்து படியுங்க. உங்களுடைய நண்பர்களையும் இதோட இணைக்க பாருங்க. ஏன்னா இது ஒரு முக்கியமான இது. நாங்க எந்த மதமா இப்ப நான் வேற மதமா இருந்தாலும் அது வந்து கடவுள்ன்றது வந்து இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்கள் இல்லை. அதனால நாங்க அந்த கடவுளோட செயல்கள் என்ன மாதிரி என்ற இந்த வகுப்புல நீங்க தெரிஞ்சு கொள்வீங்க நிறைய. அதனால உங்களோட நண்பர்களையும் இதுல இணைக்க பாருங்கோ. மிக்க நன்றி பெற்றோர்களுக்கு. ஏன்னா நீங்க தான் இந்த வகுப்பு கூட்டி அனுப்புறீங்க. மிக்க நன்றி. எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கொண்டு அடுத்த நிகழ்வாக இனி துணை பொறுப்பாளர் செல்வன் கபிலேஷன் கமலதாசன் அவர்கள் நன்றி உரையை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நன்றி உரை நேற்று தான்
இரவு சொல்ல சொல்லி வந்தது. எனக்கு இரவு வேலை. நான் மருத்துவத்துல தாதியாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். என்னத்த சொல்லலாம்னு நினைச்சு கொண்டு இருந்தேன். அப்ப டினோஜன் சொன்னார், இந்த நிகழ்ச்சி நிரலை பார்த்துட்டு சொல்லுங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி நிரல்ல உண்மையாவே சொல்ல வேண்டிய நன்றி நிறைய இருக்குது. எல்லாருக்குமே இதுல வந்திருக்க அத்தனை பேருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். முதல் கண் வந்து இந்த கற்கனரை திருமந்திர கற்கனறிய புலம்பெயர்ந்த நாட்டில அடியெடுத்து வைக்கிறதுக்கு உறுதுணையா இருந்து, என்னன்னு சொல்றது, எல்லாரும் சொல்லிங்கன்னா பழைய ஆட்கள் வந்து வயதானவர்கள் வந்து, அதாவது அதுக்காக வயதானவர்கள் சொல்லல, வயதானவர்கள் வந்து முதிர்ச்சி காரணமாக வந்து எதையுமே விட்டு கொடுக்க மாட்டோம்னு நினைக்கிறோம். நாங்க நினைச்சு கொண்டு இருக்குதுன்னா எங்களுடைய வயதை ஒத்தவர்கள். ஆனால் அப்படி இல்லை. சில பேர் இருக்கிறோம் அப்படின்னு இந்த மகாலட்சுமி அம்மா வந்து, முனைவர் மகாலட்சுமி அம்மா எடுத்து காட்டியிருப்பார். ஏன்னு சொன்னா அவ்வளவு இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஓகேன்னு சொல்லி கைய விரிச்சு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்கிறார். உண்மையா அவாவுக்கு இந்த இடத்துல எங்களோட பண்பாட்டு பேரவையூடாக மிகப்பெரிய நன்றிய தெரிவிச்சு கொள்கிறோம். அடுத்தது, இன்றைக்கு இப்ப எங்களுக்கு இங்க 8 மணி ஆக போகுது. இந்தியாவில வந்து எப்படியும் 12 மணிக்கிட்ட நெருங்க போகுது. அந்த நேரத்தையும் பொருட்படுத்தாமல் இங்க இருவர் வந்து எங்களுக்கு வாழ்த்து செய்தியை கூறி விளக்கம் தந்து இவ்வளவு நேரமும் இந்த நிகழ்வு முடியும் மட்டும் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கின்ற திரு வே மோகன் அவர்களுக்கும் வைத்தியர் ராஜ்குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை பண்பாட்டு பிரிவுடாக தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்ததாக பெற்றோர்கள். இன்றைக்கு இதுல இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் எனக்கு தெரிஞ்சு நான் பெருமையா இதுல ஒரு விஷயத்த நான் சொல்லி கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இதுல இருக்கிற பிள்ளைகள்ல இந்த மேல 2 ஆம்பளை பிள்ளைகள் இருக்கணும். அவைகளுக்கு நான் தான் பாடம் படிப்பிக்கிறேன். தமிழ் பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிறேன். ஒரு வார்த்தை அந்த பிள்ளை போன முறை இந்த வருஷம் பொது ஆண்டு தேர்வுக்கு முதல் கேட்டுச்சுது, மாஸ்டர் எங்களுக்கு பள்ளிக்கூடத்துல, ஜெர்மன் பள்ளிக்கூடத்துல எங்களுடைய மதத்தை பற்றி பிள்ளையாக எனக்கே புரிகிற மாதிரி இருக்குது, பிள்ளையா சொல்லினமா இருக்கேன். எனக்கு வந்து அப்படி என்னன்னு சொல்றேன்னு தெரியல. எங்களோட பிள்ளைகளை எங்களை மறக்கல, நாங்கள்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லி பிள்ளைகளை மறந்துட்டோம்ட்டு நான் நினைக்கிறேன். பிள்ளைகள் வந்து அதை எப்படி சொல்ல வேணும், இந்த உலகத்துக்கு தங்களுடைய சமயத்தை எப்படி சொல்ல வேணும், அதை விளக்கம் எப்படி சொல்லலாம்ன்றது தெரியாம தவிக்கின்றார்கள். குளத்துல இருக்கிற பிள்ளைகள் உண்மையாவே அந்த தவிப்புல இருக்கணும். நேரம் இல்ல, இந்த ஒரே ஒரு காரணத்தை காட்டி, என்னை பொறுத்த மட்டும் நான் சொல்லுவேன், நான் படிக்கிற நேரத்துலதான் எனக்கு நிறைய நேரம் இருந்த மாதிரி எனக்கு தோணும். வேலைக்கு போறதை விட இப்ப நான் படிச்ச காலத்துல இருந்த நேரம் வந்து அது அவ்வளவு சந்தோஷமான நேரம். எப்பயும் உங்களோட பெற்றோர்கிட்ட எல்லார்ட்டையும் கேட்கறது, உங்களுக்கு நேரம் இல்லையன்றத தவிர்த்து பிள்ளைகளுக்கு நேரம் இருக்குது, அதை நீங்க தான் வழி சமைச்சு கொடுக்க வேண்டும். அவர்கள் டெலிபோன்ல இருக்கிற நேரத்தையும் வேற வேற விஷயங்கள் இருக்கிற நேரத்தையும் காட்டி, அதுக்காக எல்லா பிள்ளைகளும் அப்படி இல்லை. இதுல இருக்கிற பிள்ளைகள் தங்களுடைய என்னன்னு சொல்றது, தாங்கள் வேற வேற நேரங்களை பயன்படுத்திருக்கலாம், படிக்கிறதுக்கு உபயோகப்படுத்திருக்கலாம், வேற படிப்பு செய்யறதுக்கு. இன்னைக்கு இதுல வந்திருந்ததை கேட்டு கொண்டிருக்கணும். பெற்றோர்களுக்கு முதல் நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் இந்த இடத்துல பண்பாட்டு பேரவையூடாக. அடுத்தது மாணவ செல்வங்கள். எனக்கு விலங்கையில அரைவாசியோட முடிச்சிட்டு நான் வகுப்புக்கு போக மாட்டேன். இது டான்ஸ்ல இருந்து தமிழ் மொழியில இருந்து இந்த புலத்துல அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்குது. சகிப்பு தன்மை எங்களோட பிள்ளைகள்கிட்ட இல்லையென்று சொல்லி நிறைய பேர் சொல்லுவினாம். ஆனா இப்படி இந்த தமிழோட சார்ந்த சமயங்களோட சார்ந்து பயணிக்கிற பிள்ளைகள்கிட்ட உண்மையா அவர்களுடைய வாழ்வியலுக்கு அவைகள் போகைகள்ல அந்த சகிப்பு தன்மை நிறைய இருக்குது. நான் அதை கண்கூடா என்னோட படித்த இங்க, நான் இலங்கையில பிறந்திருந்தாலும் இங்க வந்து தமிழ் படிக்கல என்னோட படித்த பிள்ளைகள், இங்க பிறந்த பிள்ளைகள் நல்ல சீரும் சிறப்போட தான் வாழி, தங்களுடைய பண்பாடை மறக்காம, தங்களுடைய மதத்தை மொழிய மறக்காம வாழினோம். இது ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். அரைவாசியோட விட்டுட்டு போகாம இந்த கற்க நிறைய வடிவா படிச்சு முடிக்க வேணும். பெரியவர்களுக்கும் சில நேரத்துல கஷ்டமா இருக்கு. நானும் பட்டப்படிப்பு படிக்கல சில நேரத்துல யோசிக்கிறது, என்ன இவ்வளவு இறுக்கமா இருக்கு மொழி. ஆனா அதை படிக்க 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 படிக்க
அது அவ்வளவு இனிமையாக இருக்கு. அது மாதிரிதான் திருமந்திரமும். திருமந்திரம் என்ன, உலகத்திலேயே ஒரு மருந்து இல்லாத ஒரு புத்தகம். மருந்து எடுக்க தேவையில்லை, அந்த புத்தகத்தை வாசிச்சாட்டுதான் சொல்லிவிடும். எனக்கும் மிகப்பெரிய ஒரு ஆவலா இருக்குது படிக்க வேணும்னு சொல்லி தொடர்ந்து. அடுத்த நன்றி எங்களோட பண்பாட்டு பேரவைய வழி நடத்தி கொண்டிருக்கிற பொறுப்பாளருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேலை பண்பாட்டு பேரவை, இந்த திருமந்திர வகுப்பு, இதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருக்குது. உண்மையா அது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு கொண்டிருக்குதுன்னு நினைக்கல. இதுல பண்பாட்டு பேரவை உறுப்பினர்களாக இருக்கிற அவ்வளவு பேருக்கும் உண்மையாக மகிழ்ச்சியா இருக்கும். கைகூடி கொண்டிருக்குது. இன்னும் நிறைய மாணவர்களுக்கு போய் செல்ல வேணும். இது உங்களுக்கு தெரிந்த மாணவர்களுக்கும் இதை சொல்லி கூட்டி கொண்டு வந்து விட வேணும் மாணவர்களும். அடுத்தது மிக முக்கியமானவர்கள் கலாஸ்ரீ தங்கரட்ன ராஜா, மற்றது தங்கரட்ன ராஜா மாஸ்டர். 2 பேரும் தங்களுடைய பணி சுமைகளையும் தாண்டி எங்களுக்கு உறுதுணையாக நிக்கினோம். இப்ப வரைக்கும் பண்பாட்டு பேரவை அரவாசிச்சான் அவைண்ட வீட்டுதான் கிடக்கு. யோசிச்சு பாக்கல எல்லா விஷயத்திலையும் எங்களுக்கு எப்பயுமே உறுதுணையா நின்று, எந்த விழாவாக இருந்தாலும் எங்களுக்கு பக்க துணையா நின்று, எங்களுக்கு முன்னோடிகளாக நின்று அதை செயலாற்றி கொண்டிருக்கிறோம். இப்பயும் வெளியில போயிட்டு ஓணம் ஓணம் திருவிழாவுக்கு ஆயத்த வேலைகளை அங்கேயும் போய் செய்யலாம். தமிழர்களுக்கும் எங்களுக்கும் நிறைய விஷயம் செய்யணும். கேரளா மாநிலத்துல கொண்டாடுற ஓணம் ஃபெஸ்டுக்கும் போயிட்டு வரையினோம். நாளைக்கு அது நடக்க போகுதுங்க, பெரிய விழாவா மலையாளிகள் கொண்டாடினோம். ஒவ்வொரு வருஷம் அவை கொண்டாடினோம். அப்படி அவையில பார்த்து சில நேரத்துல நாங்க பெரிய சந்தோஷம், சில நேரம் பொறாமையும் படுறாங்க. ஏன்னா அந்த பொறுமைன்றது எல்லாருக்குமே அமைஞ்சிடாது. அந்த பொறுமை அவையிட்ட இருந்து படிச்சிருக்கிறோம். பண்பாட்டு பேரவையில இக்கட்டான சூழ்நிலைகள் வரையக்குள்ள எங்களை இறுக்கி கட்டி போட்டு இப்படித்தான் இருக்க வேணும்னு சொல்லி தண்டிக்கிறதுக்கும் அவ்வளவு உரிமையோட இருக்கிற ஒரு முன்னோடிகளாக இருக்கணும். அவைகளுக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சு கொள்றேன். அடுத்தது பாத்திமா என்னன்னு சொல்றது, நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த இடத்துல நான் சொல்லிக் கொள்ளாமன்னு நான் நினைக்கிறேன். நான் நிறைய இஸ்லாம் மதத்து மக்களோட, என்னோட படித்த மாணவர்களோட நான் பழகி இருக்கிறேன். என்றைக்குமே தங்களுடைய மதத்தை இந்த இடத்துல நான் அவர்களை மட்டம் தட்டுறதாக நினைக்க கூடாது. அவர்கள் வரவே மாட்டார்கள், அந்த மதத்தை விட்டு அவர்கள் வர மாட்டார். எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய நட்பு இளங்கலை பட்டம் படிக்க இருந்த நட்பை தாண்டி எங்களோட தாய்மொழிதான் எங்களை இந்த இடத்துல சேர்த்து வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். உண்மையாக இந்த இடத்துல எங்களோட தமிழ் மொழிதான் எங்களை சேர்த்து வச்சிருக்கு இந்த இடத்துல. ஏன்னு சொன்னா, இளங்கலை பட்டம் படிக்க சமய தமிழ் இலக்கியம் படிப்பிச்ச பேர் விரிவுரையாடுறதுதான் இருக்கிறான். பெரியாள் அவதான் எங்களுக்கு இளங்கலை பட்டத்துல சமய தமிழ் இலக்கியத்தை படிப்பிச்ச ஆசிரியை. அப்ப அந்த இடத்துல எல்லாத்தையும் படிக்க வேண்டி வரைக்குதான் ஒவ்வொரு மதத்திலையும் இருக்கிற நல்லது எல்லாமே உண்டத்தான் கடைசியில சொல்லுது. அந்த இடத்துல உண்மையா பாத்திமாக்கு இந்த இடத்துல நேரத்தை ஒதுக்கி இதுல அறிவிப்பு செய்து உண்மையா அவங்களுடைய கருத்துக்களை பகிர்வு செய்யறதுக்கு உண்மையா மனதார இந்த தமிழ் பண்பாட்டு பேரவை நன்றி கூற கடமைப்பட்டிருக்குது. உங்களுக்கு தெரிந்தவர்களும் உங்களோட பக்கத்துல இருக்கிறவர்களுக்கும் சொல்லி இந்த திருமந்திர வகுப்பு நீங்களும் படிக்கலாம். எங்களோட திருமந்திரத்துல சொல்லல இதுதான் செய்யணும் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லல, நீங்களும் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எப்பயும் உங்களோட மதத்தை சார்ந்தவர்களும் இதை அறியறதுக்கு ஒரு வடிவமாக இருக்கும். ஏன்னா இதை பாக்குறோம். ஏண்டா சில பேர் மேலோட்டமா அதை பார்த்துட்டு விட்டுட்டு போயினோம். உள்ளுக்கு என்ன நல்லது இருக்குன்னு, எங்களுக்கும் இஸ்லாம் மதத்துல எவ்வளவு நல்லதுகள் இருக்குன்றது தெரியாம இருந்த காலம் போய் இப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா இலகி கொண்டு வருது. பாத்திமாவுக்கு ஏன்னா இந்த இடத்துல பாத்திமாவுக்கு நன்றியை தெரிவிச்சு கொண்டு இந்த நிகழ்வை திறம்பட வழியமைச்சு நடத்தி தந்த எல்லாம் வல்ல இறைவனையும் இந்த நேரத்துல வணங்கி அவருக்கு நன்றியை தெரிவிச்சு கொண்டு இந்த நிகழ்வினை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நிறைவு செய்வதற்கு முன்னால நான் ஒரு இடையூறு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். கலா ஸ்ரீ தங்கரட் ராஜா அவர்களும் வந்திருக்குன்னா ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? ஏண்டா அவ்வளவு தூரம் அந்த நிகழ்வுக்கு போய்
ஏற்பாடுகள் எல்லாம் செய்து போட்டு காலமே இருந்து மத்தியானம் மட்டும் வேலையை போயிட்டு அதுக்கு பிறகு அங்க போயிட்டு இப்பதான் நீங்கள் திருப்பங்கூட இடத்துக்கு வந்திருக்கிறீங்கள். யாச்சும் எங்களுக்கு வாழ்த்து சொன்னீங்கன்னா நாங்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோம். வணக்கம் எல்லோருக்கும் இனிய வணக்கம். நாங்கள் எங்களோட நிகழ்வுக்கு போயிட்டு நேரத்துக்கு வந்துட்டோம். உங்களோட நிகழ்வு கலந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறது. வாழ்த்துக்கள் எல்லாம் கேட்டு இருந்தனாங்க. எல்லாம் சிறப்பு. நீங்க சொன்ன விடயங்களைத்தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நாங்களோட சொல்றதுக்காக மென்மேலும் மாணவர்கள் இணைந்து தமிழூடாக சமயத்தையும் வளர்த்து வெற்றி பெற வேணும். உங்களோட எடுத்த காரியம் வெற்றி பெற வேணும் என்று வாழ்த்தி வணங்குகிறோம். எல்லாம் ஏதாவது செய்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் ஆக்களை நாங்கள் முன்னுக்கு வச்சு கொண்டு செய்யறதா எங்களுக்கு விருப்பமான இதுவும் இந்த டான்ஸ் டீச்சர்னு சொன்ன மாதிரி மற்ற டீச்சர்களும் சொன்ன மாதிரி வாழ்த்துக்கள் தொடருங்கோ. மாஸ்டர் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாழ்த்து செய்தியை சொல்லி விடுவேன். சந்தோஷம். கபிலண்டி நோஜா எல்லா பிள்ளைகளும் இணைஞ்சு கொள்ளுங்கோ. இணைக்கவும் நாங்களும் தமிழாலயம் மூடாகவும் கூட்டிக்கொண்டு வருவோம் பிள்ளைகளை. நன்றி பிள்ளையார். எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் நேரத்துக்கு வரக்கூடிய பட்சம் கொஞ்சம் இதாக போச்சு மற்றபடி ஓகே. கொஞ்சம் பஸ் வர லேட் ஆயிட்டுது. அது இருந்த அப்புறம் நல்ல ஆளுக்கு அப்படியே ஓடி வரக்கூடிய இருந்தது. ஓகே, வாழ்த்துகள் உங்களுக்கு. உண்மையான திருமந்திரம் ஒரு சமய நூலை விட அது ஒரு நோயற்று வாழ்றதுக்கு இதுகள் இருக்குது. அதாவது ஒரு கரு எப்படி உருவாக வேணும், கருவில் எப்படியா இதுகள்னு சொல்லி அதில் அந்த அதிலே இருக்குது. அதாவது வைத்திய நூலும் அதுக்குள்ளே இருக்குது. ஆகமம் சொல், அதாவது நீங்கள் பார்த்தால் பெரிய சொன்னாலும் சில சொல்லுகள் நாங்கள் வடமொழியில் அந்த இதுன்னு சொன்னாலும் நாங்கள் யோசிக்கணும். அந்த சொல்லுவல்கின்ற தமிழ் இருக்குது. விளக்கமாக இந்த இடத்துல சொல்ல இயலாது. அதனால தான் சுருக்கமாக சொல்லி இன்னென்ன இருக்குன்னு சொல்லி எல்லாரும் நீங்கள் அறிய வேணும். அதை கொண்டு நாங்கள் மெல்லியாக படிக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் சின்ன போகலாம். ஆனால் இதுன்ற பொருள் எங்கே இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அறிஞ்சிருக்கணும். அறியாமல் நாங்கள் போகிறதுல பிரயோசனம் இல்லை. நல்லபடியாக நல்ல வடிவாக பிள்ளைகளாம் சேர்ந்து இலகுவான இது, அதாவது திருமந்திரம் இலகுவான சொல். மற்றதில் பார்க்க இலகுவான இதில் எழுதப்பட்டிருக்குது. அப்படி நீங்கள் இலகுவாக படிக்கலாம். தொடர்ந்து படித்து நல்ல பிள்ளைகளாக நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல பிள்ளைகளாக வரணும் என்று வாழ்த்தி விட வருகின்றேன். நன்றி. இந்த இடத்துல நான் நன்றி மாஸ்டர் டீச்சர். இந்த இடத்துல பிரியா டீச்சர் மறந்தாச்சு. அவாவுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சு கொள்ள வேணும். வீட்டு அலுவல்கள் வெளியே போக வேணும். எல்லாத்தையும் தாண்டி மகாலட்சுமி அம்மாவுடைய வாழ்த்து செய்திய உடனே கொடுத்த உடனே ஆயத்தமாகி கொண்டு ஒப்பிச்சிட்டா. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அடுத்தது மிக புதிய உறவை எங்களோட பண்பாட்டு பேரவைக்கு கொண்டு சேர்த்திருக்கிறா. ஒரு நடன ஆசிரியை கொண்டு சேர்த்திருக்கிறா. அதோட அந்த குழந்தை டக் டக்குன்னு எல்லாத்தையும் செய்யவும் மிக சந்தோஷமா இருக்குது. உண்மையா சில நேரத்துல யோசிப்போம், இவ்வளவு செய்யறோம், அந்த பிள்ளைகிட்ட போய் சேருதான்னு சொல்லி இப்படி வேல் செய்யற பூரா எங்களை பாக்கலதான் எங்களுக்கு அது பெரிய ஒரு பரிசா இருக்கு. உண்மையா இந்த குழந்தைகள் செய்யற ஒவ்வொரு சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பரிசா கிடைக்கும். 11th வாரம் படிச்சதா இருக்கட்டும், ஜானிக் ஜெய்சன் வாரம் படிச்சதா இருக்கட்டும், உண்மையா அந்த காலத்துல இந்த வயசுல நாங்கள் மேடு ஏறுறதுக்கு சில நேரத்துல பயந்திருப்போம். இன்றைக்கு இதுல இருந்து அந்த பிள்ளைகள் பாத்திமா சொன்ன மாதிரி குழந்தைகள் பக்கன்னு கையை வச்சு டக்குன்னு எல்லாம் செய்துச்சுனா நாளைக்கு அடுத்த பிள்ளையும் அந்த வாரம் படிப்பேன்னு சொல்ற அளவுக்கு இருக்கல. நாங்கள் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்தே ஆகும். இன்னும் ஒருக்கா பிரியா டீச்சருக்கு நன்றியை தெரிவிச்சு கொண்டு இந்த நிகழ்வை இப்ப முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அரை மணி நேரத்துக்கு முதல் அவர் 8:30க்கு முடிக்கிறேன்னு சொன்னவர் அரை மணி நேரத்துக்கு முதல் முடிச்சு தந்திருக்கு. ஏனண்டா வெள்ளிக்கிழமை, நாளை சனிக்கிழமை, நீ எல்லா ஆயுதங்களும் செய்யணும். தமிழ் பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் இருக்கணும், எல்லாத்தையும் பார்க்க வேணும். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் பண்பாட்டு பேரவையூடாக திருப்பியும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி.